சூப்பர் ஜி. தேங்க் யூ. அந்த கொஸ்டினால ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணியிருந்தேன். எஸ் கைஸ், ஸோ ஐ திங்க் வி ஹேவ் ஃபியூ மோர் பீப்பிள் ஜாயின். எஸ், ஹாய் எவ்ரிவன். எனிபடி வுட் லைக் டு ஷேர் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி தான். ஃபஸ்ட் இயர் நம்ம வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் அண்ட் வெதர் இட் இஸ் ஸ்டில் தேர். ஆல்ரெடி வி ஹாவ் 2-3 days ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஸ்டில் தேர் ஆர் எப்படின்றத பற்றி வி கேன் டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அண்ட் ஜஸ்ட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்காக வில் ஜஸ்ட் கோ ஓவர். ஸோ எஸ், பீப்புள் ஜாயின், அவங்க ஆல்ரெடி AWS DevOps அண்ட் அனலிஸ்ட் அந்த ஜாப் போகணுன்றது ஃபியூ பீப்புள் ஹாவ் ரெசல்யூஷனாக வச்சுருக்காங்க. ஸோ எஸ், எனிபடி எல்ஸ் வாண்ட் டு ஷேர்? எஸ். ஜி, நான் மகேந்திரன் பேசுகிறேன். ஹாய் மகேந்திரன் ஜி. இப்போ நான் ஜாவா டெவலப்பராக இருக்கேன். ம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து நான் கிளவுடு படிக்கலான்னு இருக்கேன் ஜி. ம் AWS இல்லை Azure அது மாதிரி. அதனால இந்த வருஷம் AWSல ஃபுல்லாக படிச்சுட்டு சர்டிஃபிகேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர் ஜி. இதுதான் சர்டிஃபிகேட் இந்த இயருக்கான பிளான். அசோசியேட் சொல்யூஷன் ஆர்கிடெக்டா? ஆமாம், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இல்லைன்னா டெவலப்பர் அசோசியேட் அது மாதிரி. ஓ ஓகே, சூப்பர் சூப்பர் ஜி. நைஸ், குட். ஸோ ஓகே ஜி, லைக் நான் உங்கள் கோர்ஸை கூட அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர். AWS இதா ஜி? ஆமாம் ஜி. ஓகே, சூப்பர் சூப்பர் ஜி. தட்ஸ் குட். ம் ஃபைன் கைஸ். யா, ஸோ எஸ் கைஸ். ஸோ இஸ் தட் லாஸ்ட் வருஷம் இந்த மாதிரி யாராவது ரெசல்யூஷன் வச்சு அதாவது முடிஞ்சிருக்கா? எனிதிங் ஆன் தட் ரிகார்ட் யாருக்காவது? 2025 சொல்கிறோம், பட் 2024 ஸ்டார்டிங்கில் வி மைட் ஹேவ் சம் ரெசல்யூஷனில். ஸோ அந்த இது யாருக்காவது ஒர்க் ஆயிருக்கா? எஸ் எஸ், ஐ திங்க் இஃப் நான் வந்து போன வருஷம் நான் இருந்த லைன்லேயே சப்போர்ட் லைன்லேயே ஸ்விட்ச் ஆகணும்னு நினச்சேன். அது ஸ்விட்ச் ஆச்சு. இப்போ அடுத்து AWS கோர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அது ஃபுல்ஃபில் ஆகணும் இந்த வருஷத்துக்கு. ஓகே. ஸோ ஓகே, ஜாப் ரிலேட்டட் ஒன்று, லைக் அதர் தென் ஜாப் இஸ் தர் எனிதிங் எல்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஜி? எனிபடி லைக் பிகாஸ் ஜாப் இஸ் ஃபைன், அது நம்ம ப்ரொஃபஷனல். பிகாஸ் ஜாப் மட்டுமே வச்சுட்டு நம்ம போகிறது இட் மைட் நாட் பி ஒரு இதாக இருக்கா இல்லை. அதர் தென் ஜாப் ஏதாவது வச்சுருந்தீங்களா? அண்ட் சுந்தரம் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் சுந்தர். ஸோ யா, ஐ திங்க் அவர் ட்ராவலில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதில் வந்தார். எஸ். ஓ, ட்ரெயினில் இருக்கார். ஓகே. ஓகே. கேட்குது சுந்தர். Okay, I think we don't have much thing to discuss in that case. Okay, ஏன்னா பெர்சனலி எனக்கு ரெசல்யூஷன் பற்றி பெருசாக ஐ டோன்ட் ஹாவ் மச் இன்ட்ரெஸ்ட் அந்த இதில். ஏன்னா எனக்கு ரெசல்யூஷன் வச்சு அதை முடிக்கணுன்றது லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக அதான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ அது டசன்ட் மேக் எனி மோர் சென்ஸ். சும்மா ஒரு ரெசல்யூஷன் வச்சு பண்ணுறதுன்றதை விட நம்ம இந்த டயத்தில் என்ன இருக்குன்றதை வச்சு பண்ணலான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஜி, குட் சொல்லுங்க ஈவினிங். ஜி. ஹாய் ஜி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜி. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஜி. ஆக்சுவலி நான் வந்து ஈகரா ஜாயின் பண்ண எல்லாரும் என்னென்ன ரெசல்யூஷன் சொல்ல போறாங்கன்னு கேட்கறதுக்காக. நமக்கு மட்டும் தான் ஐடியா இல்லையா மைண்ட்ல, மக்கள்லாம் என்ன மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க, அதுல ஏதாவது ஒன்று பிடுங்கி கூட நம்மளும் அதை ரெசல்யூஷனா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கலான்னு தான் ஜி ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பேர் தான் இருக்காங்க. நீங்க இந்த வருஷம்னு சொன்னீங்க இல்லையா? நான் ஃபெயிலியர் ஆன ரெசல்யூஷன்ஸ் தான் 99 இருக்கு. ஆனா ஒரே ஒரு ரெசல்யூஷன் பரவாயில்ல.
ஒரே ஒரு ரெசல்யூஷன், அது கப்புள் ரெசல்யூஷனா இருந்தது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும். நீங்க அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் சைட்ல கேட்டதுனால சொல்றேன். நாங்க வந்து ஒரு 5 வருஷமா இல்ல ஈவன் ஃப்ரம் we are married for 7 years. நாங்க என்ன நினைச்சிருந்தோம்னா, நாங்க சொந்த வீடுக்கு போற வரைக்கும் எங்க வீட்ல வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சேரு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்க 2 பேரால அதை அஃபோர்ட் பண்ண முடியும். சீர்வரிசையா கூட வந்தது. நாங்க என்ன பண்ணோம்னா, எங்க அம்மா வீட்ல குடுத்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க ஊர் ஊரா அலைஞ்சுட்டு இருப்போம். சென்னையில கூட நம்ம வாடகை வீடு தானே இருப்போம். ஆமா. அது ஒண்ணு ஒரு 5 வருஷமா அப்புறம் இன்னொரு மைண்ட்ல ஒண்ணு இருந்துச்சு. அது வீடு கட்டுறதுக்கு ஒரு பைசா கூட கடன் வாங்கக்கூடாதுன்னு. அது வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா அது ரெசல்யூஷனா, பிடிவாதமா என்னன்னு தெரியல. அதுக்காக ஒரு பிளான் போட்டு போன வருஷம் 2024ல ஏப்ரல்ல நாங்க எங்க கிரகப்பிரவேசம் பண்ணோம். ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வர்றவங்களுக்கு, உங்களுக்கு எங்களோட பேக்ரவுண்ட், எங்களோட எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபினான்ஷியலி ஹவ் வி ஸ்ட்ரகிள்டு. ஸோ எங்களோட வீடை நாங்க வந்து நினைச்ச இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டினோம். ₹1 கூட லோன் வாங்காம. இது 5 வருஷமா உழைச்ச ஒரு விஷயம். இதுல என்னன்னா, நாங்க டிவி இல்ல எங்க வீட்ல. இதனால சேவ் பண்ணோம்னு இல்ல. எங்கள நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன ஒரு சோஃபா இல்ல, என்ன ஒரு டிவி இல்ல. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஏன்னா 2 பேரும் லிவ்-இன்ல இருக்க மாரி இருக்கு இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு கேட்பாங்க. எங்க வீட்ல தேவையான பொருட்கள் தவிர எதுவுமே இல்ல. ஈவன் நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை என் ஹஸ்பண்ட்க்கு. மனசுல சொந்த வீடு வாங்காம நாய் கூட வளர்க்கக்கூடாதுன்னு வச்சிருந்தோம். அது ஹேப்பன்ட் ஆன் 2024. இடையில நம்ம ஒரு பணத்தை அதுக்காக சேர்ப்போம். அதுக்கு 10 மடங்கு செலவு ஒண்ணு வரும் இடையில. ஒரு மிடில் கிளாஸ்க்கு எவ்வளவு செலவு வரும் அதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. பட் எது வந்தாலும் அந்த வருஷம் நாங்க பண்ணணும்னு நினைச்சோம். கரெக்டா பண்ணோம். கரெக்டா பண்ணோங்கிறத விட அது நடந்தது. ஆனா அது 1 வருஷத்துல நடக்கல. 5 வருஷமா சேலரிய மட்டுமே சேவ் பண்ணி நாங்க எங்க வீடு கட்டினோம். ஓ! சூப்பர் ஜி. அதுதான் ஒரு சொல்யூஷன். பெரிய ஒரு ஒரு மல்டி இயர் பிளான். நம்ம இன்னும் 5 ஆண்டு திட்டங்கள்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த ஆமா, மாதிரி அந்த மாரி. இட்ஸ் அ பிக் ட்ரீம்ல. ஸோ அதுவும் நீங்க கடனே வாங்காம கட்டியிருக்கீங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வீடு வாங்கிட்டோம்னா ஒரு மைண்ட்ல அது 20 மட்டும் வருஷத்துக்கு இருந்துச்சு ஜி. சாரி. வீடு வாங்கிட்டோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நமக்கு கடன் இருக்கும். பட் ஆமா. அதெல்லாம் வாங்குனீங்கன்றது ஒரு பெரிய விஷயம் ஜி. அது ம். நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க வீட்லயும். சென்னையில ஒரு ஃபிளாட் வாங்குங்க. சென்னை தான் 2 பேருக்கும் வேலைக்கு பிரதானமா இருக்கு. நல்ல சேலரில இருக்கீங்க. ஏன் ஒரு ஃபிளாட் வாங்குங்கனாங்க. எங்களுக்கு மைண்ட்ல இருந்த ஒரே ட்ரீம் என்னன்னா, இந்த கார் அ செ செ கார் சொந்த ஊர்ல செட்டில் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை. ஓகே. ஸோ இந்த ஊர்ல தான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் நல்ல விஷயம் எங்க ஊர்ல டைடல் நியூ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அ ஆமா. போன வாரம். ஸோ நான் இங்கேயே நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நம்ம எங்க இருந்து வேணாலும் நம்மளோட கார்ப்பரேட் கரியர அமைச்சுக்க முடியுங்கிறப்ப, ஆனா டைடல் நியூலாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இந்த ஊர்ல செட்டில் ஆகணும்னு நெனைக்கல. இங்க தான் செட்டில் ஆகணும்னு நெனைச்சோம். எவ்வளவோ நெறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு வீட்ல. ஒரு சொந்த வீடு அங்க வாங்குங்க, இங்க வாங்குங்கன்னு. முடியவே முடியாது. நாங்க இங்க தான் வாங்குவோம். ஆ ரெ ஃபர்ஸ்ட் நாள் பூமி பூஜை போடும்போதே நாங்க 2 பேரும் ஏன்னா வீடுனா நம்ம ஒரு பிளான் கல்யாணம் வீடெல்லாம் வந்து ஆமா. நம்ம ஒரு பிளான் போடுவோம். அது ஒரு பிளான்ல வந்து நிக்குமாங்கல்ல. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சில டேலண்ட்ஸ் இருக்கிறத நான் அப்பதான் பார்த்தேன். எங்க பட்ஜெட்ட விட அவரு குறைச்சாரு. நாங்க என்ன ஓகே. எக்ஸ்பெக்டட் பட்ஜெட் வச்சிருந்தோமோ, அத குறைச்சு அவரு கட்டுனாரு. ஆனா நாங்க எதிர்பார்த்த எல்லாமே எங்க வீட்ல இருக்கிற மாரி நாங்க பார்த்தோம். அதுக்கு ஓ! ஆனா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் 7 வருஷம். கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு சத்தியமா அது கஷ்டமா தெரியல. ஏன்னா நான் வந்து நான் சிரிப்பா கூட இருக்கும். நான் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் தான் வச்சிருந்தேன். ம். கேஸ் நான் யூஸ் பண்ணல. கல்யாணம் ஆனதுலருந்து நான் ஒரு 6 இயர்ஸா கேஸ் யூஸ் பண்ணவே இல்ல. ஈவன் எங்களுக்கு எல்&டில டிராவல் பண்ணும்போது அதெல்லாம் ஹைஃபை அபார்ட்மெண்ட்ஸ் குடுப்பாங்க இவருக்கு. அந்த ம். வீட்டுக்கு வாடகை மட்டுமே எல்&டி வந்து 40,000 குடுப்பாங்க. அப்படி ஓ! அபார்ட்மெண்ட்ஸ் குடுப்பாங்க. அங்க எல்லாமே இருக்கும். ஓசில கிடைச்சா அனுபவிச்சிருக்கோம். எங்கள திட்டு கழுவி ஊத்தாதவங்க கிடையாது சொல்லணும்னா. "ஏன் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருப்பியாம்மா?" அப்படிம்பாங்க. பரவால்ல அந்த கேஸுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு ₹12,000 பண்றோம்ல. அது ஒரு வைராக்கியமா வச்சிருந்தோம். ஏன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து சொந்த வீடு எல்லாமே இருந்தது. என் கணவருக்கு ஒரு 2 தலைமுறையாவே சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு. ஸோ நான் நான் இத பண்ணணும்னு நெனச்சிருந்தது வந்து அவரோட சொந்த அட்ரஸ குடுக்கணுங்கிறது. 2024 நெறைய அடி வாங்குனா கூட அந்த ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாமே ம். வாங்கிக்கிட்டோம். எங்களோட வீடுன்னு வரும்போது நாங்க எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டோம். எல்லாத்தையும் வாங்குனீங்க. ஃபுல் ஃபர்னிஷ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா ஜி. சூப்பர் ஜி. நல்ல ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியா சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலா நானுமே இந்த இதுக்காக தான் ஜி போட்டிருந்தேன். யார் யார் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி கேட்கலாம் அப்படின்னு தான் ஜாயின் பண்ணேன். பட் என்னோட ரெசல்யூஷன் என்னன்னா நாங்க வந்து தமிழ் பூமி வீக்லி நோட்டுக்கு வந்து
அது ஸ்ரீதர் வந்து ஒரு நாள் இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு வர்றதுங்கிறத என்னோட ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன். மற்றபடி ஓகே. ஐ திங்க் பர்சனலா இந்த ஆடியோல இருக்கிறதுனால ட்ரெயின்ல இருக்கனால கொஞ்சம் ஆடியோ மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? கேக்குதா இல்ல உங்களுக்கு? ஆடியோ மிஸ் ஆகுது. சுந்தர்ஜி பேசுறது கேட்கல. ஆமாமா. இல்ல ட்ரெயின்ல இருக்காங்க. பேசுங்க. கேட்கலையா? விட்டு விட்டு ஓகே, கேக்குது. உங்களுக்கு கேட்கலன்னா நல்லது. நான் சொல்லிட்டேன், ஆனா அது வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு பார்த்தோம். இந்த மாதிரி நல்லதா வந்து உங்களோடது பயங்கர இன்ஸ்பைரிங். உங்களோட ரெசல்யூஷன் இதுக்குதான் இதுவே இது பண்ணது கரெக்டா நீங்க பேசுனது கேட்டேன். இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் இதுக்கு எப்படி நம்ம இன்னைக்கு சுதர்சன் கூட நாங்கெல்லாம் மீட் பண்ணோம் சென்னையில. அதுக்காக தான் நான் வந்திருந்தேன். இப்போ அப்பா ஒவ்வொன்றுமே அவர் வந்து எப்படி ரெசல்யூஷனா இல்லாம எப்படி பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றது. என்னோட வாய்ஸ் அடிக்கல இருக்கா? ஜி இப்ப நல்லா கேக்குது. பேசுங்க. இப்ப கேக்குது. ஏன்னா பிளான்ஸ் நிறைய இருக்கலாம், பட் அது எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏன்னா எதிர்பாராம இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். திடீர்னு மழை வருது. இப்ப நீங்க நினைச்சிருந்தா எந்த லொகேஷன்ல வேணா இருக்கலாம். அந்த லொகேஷன்ல இருந்துட்டு மழை வந்தா தண்ணியா இருக்கட்டும், பவர் கட்டா இருக்கட்டும், வைஃபை கனெக்ஷன் அவ்வளோ இதை இது பண்ணி, பட் அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது அங்க உள்ள பீப்புளுக்கு, அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இங்க சென்னை சுந்தரோட வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது சுந்தர். ஐ திங்க் மனுஷன் ஏதோ நல்ல விஷயம் சொல்றாரு. ஆனா சிக்னல் இல்ல சார். ஆமா, ஏதோ நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. முடியல, இயற்கை வந்து சதி பண்ணுது. ஸோ வாய்ஸ் சரியா கேட்கல. ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறதுனால ஓகே, நீங்க கேரி வாங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்க சம்மப் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஓகே. இப்போதான் வி ஸ்டார்டட். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், வி ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ எஸ், தேங்க்ஸ் சசிகலாஜி. ஃபர்ஸ்ட் அதான் இட் ஜஸ்ட் நீட்ஸ் எவ்ரி மீட்டிங் நீட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு இது பேசினதுக்கப்புறம் தென் எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் டாக்கிங். அந்த மாதிரி தான். ஸோ எஸ், இது ஒரு இன்ஸ்பைரிங் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஜி. சசிகலாஜி சூப்பர். நீங்கள் ஆனால் ஒன்று சொன்ன பாயிண்ட் எனக்கு என்ன ரெசனேட் ஆச்சுன்னா, லைக் கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அது கஷ்டமாக தெரியலன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான். அது ஒன்று தான் எனக்கு வந்து இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ பண்ணாலும் நமக்கு கஷ்டமாக தெரியாத வரைக்கும் அது கஷ்டம் கிடையவே கிடையாது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு ரெசனேட் ஆன ஒரு விஷயம். சூப்பர். தேங்க்யூ ஜி. சூப்பர் கைஸ். யா எஸ், நான் சொன்ன மாதிரி என்னோட ரெசல்யூஷன் தெர் இஸ் நோ ரெசல்யூஷன் அந்த மாதிரி எடுக்கணும்னு எனக்கு பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஐ எம் கைண்ட் ஆஃப் நவ் ரைட் நவ் என்ன சொல்கிறதுன்னா, டு பி ட்ரூ நான் வந்து ஐ மீன் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் தான் இருக்கும். நான் இப்போ தெளிவாக இதுதான் நான் பண்ண போகிறேன், இதுதான் பண்ண போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ ஐ ஜஸ்ட் இந்த வருஷத்தில் ஐ திங்க் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி மெம்பருக்கு தெரியும். ஸோ ஐ வில் லெட் யூ நோ கைஸ். இப்போதைக்கு ரெசல்யூஷன் என்ன, அதை கண்டுபிடிக்க தான் என்னோட ரெசல்யூஷன். என்ன பண்ணணும் அப்படின்றத வாண்ட் டு ஃபைண்ட் அவுட். எஸ். இல்ல நீங்க யாராவது ஷேர் பண்றதுன்னா சொல்லுங்க. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது தான் நிறைய நல்ல விஷயங்கள பிளான் பண்றோம். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம தான் நிறைய தோத்து போறோம். ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி, டீ குடிக்கக்கூடாதுன்னுங்கிறத ஒரு மைண்ட கண்ட்ரோல் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. காஃபி, டீயே நான் சத்தியம்லாம் அடிச்சு பண்ணுவேன் சாமி முன்னாடி. சாமி காஃபியே குடுக்க மாட்டேன். அப்புறமா சாமிக்கு தெரியாம போய் ஒரு காஃபி குடிச்சிருவேன். ஏனோ அத விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த நீங்க நீங்க ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு எலிஃபண்ட் ஈட்டிங் ஒரு கதை ஒண்ணு சொல்லியிருப்பீங்கல்ல YouTubeல. நம்ம பிக் டேட்டா படிக்கும்போது சம்திங் வெரி ஹியூஜ் கூட கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த மைண்ட் செட் கொண்டு வர்றதுங்கிறது நான் வந்து 2018ல இருக்கிறப்ப இந்த ஆழ்மன தியானம்னு ஒரு கான்செப்ட பத்தி ஏன்னா எனக்கெல்லாம் வந்து மைண்டுக்கும் மூளைக்கும் அதாவது மூளைக்கும் மனசுக்கும் இடையில 2மே விரோதிகள் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். மூளைக்கு நல்லது எதுன்னு தெரியும், மனசு அதை செய்யவே விடாது. நம்ம ஊருக்கே அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா நமக்கு ஒரு நல்லது நம்ம செஞ்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்கு. அதை எளிதா எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணப்ப நமக்கு செஞ்சே ஆகணும். லைஃப்ல சில சமயங்கள்ல வழி இல்லைங்கிறப்ப அந்த ஆழ்மன தியானம், ஆல்ஃபா மைண்ட் தியானம் மட்டும் நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதிகாலையில எழுந்திருச்சு ஒரு 15 நிமிஷம் அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்றோமோ அப்ப வந்து அந்த ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 1.5 வருஷம் காஃபி, டீயே கூட குடிக்காம இருந்தேன். எனக்கு குடிக்கணும்னு தோணல. ஏன்னா அந்த ஆல்ஃபா ஸ்டேட்ல நம்ம மைண்ட் கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அது ஆசையே பட மாட்டேங்குது. ஆனா அதை கொண்டு வர்றதுக்கே 3 மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். என்னை மாதிரி ஒரு புவர் ரொம்ப மனசை கட்டுப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் 3 மாசம், நல்லா ஈஸியா பண்றவங்களா இருந்தாங்கன்னா ஒரு 10 நாள்ல கூட அவங்களுக்கு மனது கட்டுப்படும். அந்த இடத்துல பண்ணும்போது அப்படியே லைஃப் ஒரு மாதிரி அழகா போன மாதிரி இருந்துச்சு. அதை இடையில ஒரு தடவை கோட்டை விட்டுறோம்.
ஸோ ஈஸியா கன்சிஸ்டன்சியா மனசுல நினைச்சத அச்சீவ் பண்றபடி யாராவது டிப்ஸ் குடுத்தாங்கன்னா, நான் அதுக்கு தான் ஆசையா ஜாயின் பண்ணேன். என்ன சொல்லப் போறாங்க எல்லாரும்? நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. Yeah, more than that, yes, experience தானே மெயின்ங்க. எஸ். இன்னைக்கு பேசுங்க. நான் I think ஆக்சுவலா சுந்தர். கேக்குதா என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கேக்குது. கேக்குது சுந்தர். இன்னைக்கு நான் சுதர்சன்ட்ட இதுதான் கேட்டேன். ஆக்சுவலா நாங்க இங்க எல்லாம் மீட் பண்ணப்போ அவர் வந்து போன வருஷம் நல்லா இதாச்சு. ஸோ ஒரு நாள் காலையில நான் வந்து அவர் எனக்கு வந்து நிறைய செக்ஸ் வச்சிருப்பாரு. எப்படின்னா நைட்டு 11 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு காலையில 7 மணிக்கு எந்திரிக்கணும்னா நீங்க எனக்கு வந்து கால் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணுங்க. அப்போ நான் கேட்டேன் டெய்லி எப்படி, ஏன்னா அவர் 7 நாளும் கிளாஸ் இருக்காரு, ஃபுல்லா ஆபீஸ் ஒர்க்கும் பண்றாங்க, இந்த சப்போர்ட்டும் பண்றாங்க, வெளியில டிராவல்லாம் எங்கேயும் போறது இல்ல, அப்புறம் வந்து எதுவும் இது பண்றது இல்ல. அப்படிங்கிறப்போ நான் அவர்கிட்ட கேட்க நினைச்சது இந்த பாயிண்ட் தான். எப்படி நீங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றீங்க? ஒரு விஷயம் தான் உங்களோட ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காருனாக்க அதோட ரீசன் வந்து கன்சிஸ்டன்சி தான். அட் த எண்ட் நீ வந்து என்ன வேணா பேப்பர்ல இருக்கலாம், பட் கன்சிஸ்டன்டா நம்ம டெய்லி அதை பார்த்து இப்போ அந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் சொல்லுவாங்கல்ல, கன்சிஸ்டன்சி தான் அது. So அது எப்படி இருக்குங்கிறப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து எனக்கும் டிராவலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, பட் நான் வந்து யூஎஸ் போனப்போ நயகரா ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு 4 ஹவர் டிராவல் பண்ணி போய் பார்த்தேன். போய் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்லா தான் இருக்குது, பட் இதுக்காக இவ்வளவு நேரம் நம்ம வந்து இவ்வளவு ஆசைப்பட்டு கூட வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பேஷன், அந்த ஒரு இது நீங்க வந்து உங்களுக்கு தடிச்சு ஆகிறப்போ எனக்கு அந்த அளவுக்கு அது இது பண்ணல. அப்ப நான் வந்து டிராவல்லாம் விட்டுட்டேன். அப்ப நான் எதுக்கு எனக்கு ஃபோக்கஸ் பண்ணேன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமிட்மெண்ட்டுக்கு வந்து ஆனர் பண்ணோடனே என்னை வந்து அவங்க வந்து அப்புறம் இது பண்றாங்க, ப்ரைஸ் பண்றாங்க. அதுவும் போக அந்த அவங்களுக்கு அவங்கள இம்பாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது இந்த இந்த என்னோட டைம், இது அவர் சொல்லல, நான் சொல்றேன். என்னோட டைமை வந்து நான் வந்து வேல்யூ கிரியேட் பண்றது என் கண்ணுனாலே தெரியுது. இப்போ நான் இவ்வளவு நேரம் கொடுத்தேங்கிறது கியூமுலேட்டிவ் எஃபெக்டா எனக்கு வந்து இதாகுது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஒரு அல்டிமேட்லி நமக்கு வந்து ஒரு டோபமைன் எஃபெக்ட் தான். எனக்கு சோம்பலாவே இருக்கோம்னாக்கா எப்படின்னா அது எனக்கு சந்தோஷத்தை தருது பிசிக்கலா. அதை விட நம்ம வந்து அச்சீவ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஏன் பண்ணாம இருக்கோம்னா அல்டிமேட்டா நமக்கு அதை விட இது கொஞ்சம் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போய் தானே இது பண்றோம். நமக்கு வந்து வேற வழியே இல்லை, இது பண்ணிதான் ஆகணும்னா எப்படி எல்லாரும் பண்ணிடுவோம். ஆனா நம்ம எப்படி வந்து அதை பண்ணாம இருக்கோம்னாக்கா நமக்கு வந்து இல்ல பரவாயில்ல, இந்த ஒரு 5 நிமிஷத்துல ஒன்னும் ஆயிடாது. ஆனா அந்த 5 நிமிஷம்ங்கிறது தான் மேட்ரு. அந்த 5 நிமிஷம் அந்த விராட் கோலியை பத்தி ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு கூட அவர் வந்து பிராக்டிஸ் பண்ண, நம்ம எல்லாரும் வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க நான் பிராக்டிஸ் பண்ண போவேன்ட்டு போவோம். ஆனா டெய்லியே மழை விழுந்தாலும் வெயில் அடிச்சாலும் என்ன நடந்தாலும் அதை பண்ணுவோங்கிறத பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸப்ஷனல் இதுல எல்லாரும் பண்ணாததுக்கு ஓகே இவங்க எல்லாம் வந்து மக்கள் பாராட்டுவாங்க, வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த இதை வந்து அப்படி பிளே பண்ணுங்க. பட் அது மேட்டர் கிடையாது. நீ வந்து என்ன இது பண்ணாலும் நீ வந்து டே டு டேல யூ ஹேவ் டு டு தட் இன் ரெகுலாரிட்டி. இப்ப என்ன இது பண்ணாலும் அவங்க வந்து அந்த இதை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஒரு பேஷன், அது எண்ட் ரிசல்ட், அந்த ஒரு டிசிப்ளின். ஏன்னா இப்ப நம்ம வந்து பல் தேய்க்கிறோம், எங்க போனாலும் நம்ம பல் தேய்க்க தானே செய்யறோம். இப்ப நான் வந்து இன்னைக்கு பல் தேய்க்க மாட்டேன்னா நம்ம பல் தேய்க்கிறோம். ஆனா மற்ற ஹேபிட்ஸ் தான் அப்படி இல்லை. ஹேபிட் ஒரு அங்க வந்து ஒரு ஹேபிட் வந்துருக்கு. அந்த ஹேபிட்டுக்கு நம்ம வந்து ட்ரிகர்ஸ் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டியது, அது எனக்கு ரொம்ப ஃபோக்கஸா இருக்க வேண்டியது, அட்டென்ஷன் வந்து ரொம்ப கொடுக்க வேண்டியது, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதே சில பேருக்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து அது அவ்வளவு ஃபோக்கஸ் கொடுத்து அட்டென்ஷன் பண்ணாம ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்காது. அது எப்படி வருதுன்னா ஒரு ப்ராக்டிஸ்னால வருது. கிரிக்கெட் ரொம்ப விளையாடுறவங்க அஸ்வின்லாம் சொல்றாரு, இது நான் பண்றது சாதாரண விஷயம் தான், பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா அவரோட இது வந்ததுனால நான் சொல்றேன். எந்த ஒரு கஷ்டம், இப்போ ஒருத்தர் வந்து 10 மணி நேரம் டீ போட்டே இருக்காரு, சர்வசாதாரணம் ஆத்தி இது பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அது என்ன சொல்றது போர் அடிக்கல. வீட்டுல உள்ளவங்களுக்கு எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அத்தனை மணிக்கும் எத்தனை மணிக்கு போனாலும் எங்க அப்ப வந்து அந்த பொண்ணோ இல்லை நானோ காலையில இருந்து இப்போ வந்து டிராவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதை வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா நமக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது நம்ம எஃபர்ட் போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு எல்லாம் இது பண்ணி சொல்லி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் நம்ம சேர்க்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் கரெக்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு. இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ஃபிக்ஸ் பண்றது எப்படின்னா
சின்னதா ஒன் ஸ்டெப் அட் டைம்ல சொல்லி அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு டீ போடுறது பயங்கர ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண காலங்கள்லாம் வந்து கரெக்டா சமையல் பண்ண தெரியாது அவங்களுக்கு. பட் ஒரு பெரிய சமையலே சர்வசாதாரணம் முடிச்சு ஒரு 30 பேருக்கு டே டு டேலே பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அது எனக்கு இந்த இடத்துல கொஸ்டின் இருக்கு, எல்லாராலும் நமக்கு முடியாததை நம்ம வச்சு முடியும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்ல எந்த விஷயமும் நம்ம வந்து ஹாபிட்டா பண்ண முடியும், எல்லாராலையும் எல்லா விஷயமும் பண்ண முடியாது. அது இந்த கொஸ்டின், அதாவது நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக் டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கு ட்ரை பண்ணாமலே இருப்போம். இல்ல இது வந்து நமக்கு எல்லா சாதகமும் இருக்கும், அப்படின்ட்டு புரியுதா? இந்த சொல்ல வர பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கும், என்ன பாயிண்ட்ல வந்து கேப் உள்ளதா இந்த டவுட் தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு இடத்துல எல்லாருக்கும் ஒரே நிமிஷம் சுந்தர், சில பேருக்கு சாரி, வந்து ஐ திங்க் எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்கா? எனக்கு கொஞ்சம் சவுண்டு சரி கேட்கல. மற்ற எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்கா கைஸ்? சந்துருஜி, மகேந்திரன்ஜி, சிவன்ஜி. அப்பப்போ ஒரு சில வேர்ட்ஸ் கேக்குது, அப்புறம் எஸ் எஸ் இல்லாத மாதிரி இருக்கு. சுந்தர், சரியா கேட்கல நீங்க பேசுறது. நல்ல பாயிண்ட்ஸ் தான், பட் சரியா கேட்கல. ஸோ ஐ திங்க் வி வில் மூவ் சம் அதர்ஸ். யா நல்ல பாயிண்ட் தான், யா லக்ஷ்மண். நல்ல பாயிண்ட் தெரிஞ்சு இல்ல ஆடிபிளா இருக்கு, பட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதுன்னா ஓகே. அந்த பாயிண்ட்ஸ் நான் கேட்டது, இப்போ ஒரு ரொட்டீன் இருக்குது நமக்கு, அந்த ரொட்டீனை எப்படி கொஞ்சம் பில்டு பண்றது. சப்போஸ் நமக்கு வந்து எல்லாருக்கும் 24 hours சேம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணி நமக்கு தேவையான டிசைட் கொண்டு வர 24 hours கொண்டு வர அவங்க எப்படி அதை கொண்டு வராங்க, ஒரு சாதாரண நாள் தான் அதிகம். அல்டிமேட் இது என்ன, நம்ம வந்து எப்படி அது கொண்டு நம்மளோட டே டு டே வந்து எப்படி அலைன் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ஜி, ஐ திங்க் வாட் சுந்தர் சொன்னார்னு எனக்கு கேட்டது என்னென்னா, எப்படி ஹவு டு பி கன்சிஸ்டன்ஸ்ன்னு அவர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் எஸ், லைக் நீங்கள் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்ட்டு யூ கேன் ஷேர் உங்களோட பாயிண்ட்ஸ். எனிபடி எல்ஸ்? செந்தில், சரவணன், ஐ திங்க் ரேணுகா தேவிஜிலாம் புதுசு ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சந்துருஜி ஆர் லைக் எனிபடி, லைக் நீங்கள் டூ யூ சி எனி திங் டூ கன்சிஸ்டண்ட்டாக வைக்கிறதுக்கு இப்படி பண்ணால் ஓகே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஜி, ஆர் இப்படி பண்ணால் ஒர்க் ஆகுன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஆர் எனி பாயிண்ட்ஸ்? அதை நீங்க தான் சொல்லணும். எவ்ரி வீக்கெண்ட் கரெக்டா மீட்டிங் வருது, நான் உங்ககிட்ட தான் அந்த பாயிண்டே கேக்குறேன். நான் ஈவன் நம்ம நிறைய பேரை பாக்குறோம், உங்ககிட்ட தான் அந்த கன்சிஸ்டன்சியே இருக்கு. நீங்க ஒரு டிப் சொல்லுங்களேன், நீங்க கரெக்டா தான் பண்றீங்க அதை. இல்லை அதான் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் ராங் பர்சன் ப்ராப்ளி. நான் அந்த ஃபேஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது போல். பட் இது பாயிண்ட் யாருன்னா சுந்தர் தான் சொல்ல முடியும். பட் அவர் தான் பண்ணுறாரு மெயினாக. பட் ஒன் திங் என்னென்னா, we have to be believe in that. லைக் இப்போ என்ன பிரச்சனை நான் பார்க்குற வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், பட் நான் இங்கே இல்லாமல் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்குமோன்ற ஒரு ஃபீல் வரும்போது வி கம்ப்ளீட்லி லூஸ் த வேல்யூ ஆஃப் இட். அதுக்கப்புறம் அது பண்ணணும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வர மாட்டேங்குது, ஒன்றும் ஜஸ்ட் அது போயிடுது. ஸோ திஸ் இஸ் த ஒன் திங் ஐ ஷுட் டூ அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அது நமக்கு தேட் இஸ் த ஒன் மெயின் திங் ஜி. அதுதான். ஏன்னா நான் என்னோட லைஃப்பை வச்சு நான் சொல்கிறேன், நான் வந்து இந்த ஒன் திங் நான் பண்ணியே ஆகணும், லைக் இது லைக் நான் உலகத்தை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சி லைக் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு சில்லித்தனமான ஐடியாவாக இருந்திருக்கலாம். பட் நான் அப்படி தான் நம்பினேன். இல்லை அப்படி நம்பும்போது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி எனக்கு எதுவுமே நத்திங் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. லைக் அட் சம் பாயிண்ட் நான் அந்த தமிழ் மூவி ஸ்டார்ட் பண்ணுற டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்றது தான் இருந்தேன். லைக் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பெருசாக ஐ டென்ட் டூ எனி திங். பட் அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு இட் வாஸ் ரியலி குட். ஒரு 2 years பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ டேர்னிங் பேக். யாருமே வரமாட்டாங்க. இப்போ கூட வி ஹாவ் 10 people வராங்க. லைக் இதுவே திஸ் இஸ் வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி பிக் திங். பட் அப்போ யாருமே வரமாட்டாங்க. ஐ வில் கீப் ஆன் போஸ்டிங். ஸோ ஏன் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஜஸ்ட் பிலீவ்ட் இன் சம்திங். திஸ் ஹேஸ் டு சேஞ்சுன்ற மாதிரி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால நான் இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இது அந்த ஒரு இது இருந்துச்சு.
என்ன சொல்கிறது, ஃபயர்னு சொல்லலாம்ல. அது அது வந்து வளர வளர ஃபயர் வந்து மாறிட்டே போகுது. அது போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இப்போ வந்து வேற வி டர்ன் இன்டு சம்திங். ஓகே, என்ன நம்ம வீக்லி மீட்டப் வைக்கிறோம், ரொம்ப கம்மியாக வராங்களே, இட் டசன்ட் மேட்டர். ஒருத்தங்க வந்தாலும் வி ஷாவ் டுன்றது அந்த நம்மளோட திங்கிங்கில் தான் இருக்குது ஜி. ஆனால் லைக் அந்த ஒரு ஒய், ஃபைண்ட் அவுட் ரீசன் ஒய் யூ வாண்ட் டு டூ இட். அதுதான். அது தவிர மற்ற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ரீசெண்டாக என்னோட இன்னொரு இது சொல்லலாம்னா, லாஸ்ட் 1 இயர் முன்னாடி ஐ கேன் சே லைக் லாஸ்ட் இயர் நான் பண்ண கன்சிஸ்டன்டான விஷயம் என்னென்னா, ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ. லைக் ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் டேக் எ ஸ்டாட்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஐ ஜஸ்ட் டிட் 283 days யோகா பண்ணியிருந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த திங் கன்சிஸ்டண்டாக நான் பண்ணது இதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யோகா தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அட் சம் பாயிண்ட். ஸோ அது வந்து இட்ஸ் ரியலி இது வந்துச்சு. லைக் அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் கொண்டு வரணும் என்னை பொறுத்த வரைக்கும், பர்சனலி என்னோட இதுபடி. சூப்பர் ஜி. ஜி, நீங்க யோகா மீன் பண்றது அந்த எக்ஸசைஸ் சொல்றீங்களா, இல்ல அது ஏதாவது மெடிடேஷனோட கூடியதா? இல்லை, எக்ஸசைஸே கிடையாது. இட் இஸ் எக்ஸசைஸ் வந்து இட் இஸ் நத்திங் ஜி, அது கிடையாது. யோகா இல்ல, என்ன சொல்றது, தெரியாம கேக்குறேன். எனக்குலாம் வந்து இந்த சூரிய நமஸ்காரம்ல ஒரு 12 ஸ்டெப் இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச யோகா. ஆனா நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இப்போ 2 நாள் முன்னாடி கூட எனக்கு உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கும்போது நான் இந்த பக்கம் அழுதுட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோ பேக் பெயின். அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காவே நல்லா இருக்கும். ஈவன் நம்ம மோசமான ஃபுட் ஹேபிட்டே இருந்தா கூட அந்த சூரிய நமஸ்காரம் டெய்லி ஒரு 5 times to ஒரு 12 times பண்ணும்போது அது மைண்டு பாடி 2மே கண்ட்ரோல் ஆகுறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நீங்க ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்றத விட ஒருத்தருக்கும் ஒன்று சூட் ஆகும். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வீட்லயே ஹோம் ஜிம் வச்சிருக்கிற ஒரு ஆளு. அவருக்கு யோகா செட் ஆகாது. அவருக்கு ஸ்வெட் ஆகணும். எனக்கு அவ்வளோ எனர்ஜி கிடையாது. எனக்கு யோகால கிடைக்கிற யோகா பண்ணி முடிச்சுட்டா அடுத்த நிமிஷம் நான் ரொம்ப எனர்ஜி எங்க இருந்தோ வந்து உடம்புக்குள்ள புகுந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ அவருக்கு எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தாருன்னா அவருக்கு வந்து அப்படியே ட்ரைனா இருக்கும். எக்ஸசைஸ் பண்ண பிறகு அவருக்கு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அதான் நான் கேட்கிறேன். யோகான்னா அதை சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது யோகாங்க? எனக்கு தெரிஞ்ச யோகா இருந்தேன், அதுக்காக கேட்கிறேன். எனக்கும் தெரிஞ்ச யோகா அதான் ரொம்ப நாளா. பட் இப்போ வந்து நான் பண்ணுற அது வந்து யோகானா, யோகா எஸ் அது ஒரு பார்ட், இட்ஸ் இன்டெகரல் பார்ட். நம்மளோட பாடி இது வந்து ஆசனா ஒன் பார்ட் இருக்குது. சுந்தர் சொன்ன மாதிரி ஆசனா இஸ் ஒன் பார்ட். அனதர் பார்ட் நான் சொல்கிறது என்னன்னா, மெடிடேஷன் ஆல்சோ தெர் இஸ் ஒன் மோர் பார்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் யோகான்றது. கிரியா யோகா அப்படிலாம் சொல்றாங்களே அந்த மாதிரி. அதான் கிரியா யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் சேர்ந்தது தான் யோகா. ஸோ நிறைய இடத்துல யோகா இருக்குது, எங்கே வேணால் படிக்கலாம். நம்ம எல்லாமே லைக் நமக்கு வந்து அது இன்னவே நமக்கு வந்து அது யூஸ் ஆகுது. ஸோ கர்ம யோகா இருக்குது, அது ஒரு புக் இருக்குது. நீங்கள் பண்ணுறதுலாம் என்ன பார்த்தா கர்ம யோகா மாதிரி தான் இருக்கும். சுதர்சன் பண்ணுறதுலாம் கர்ம யோகா தான் என்ன பார்த்தா. ஸோ ஒரு வேலை பண்ணுறோம். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் சாய் டிவோட்டி. ஒரு லாஸ்ட் 8 வருஷமா தான் நான் எனக்கு எங்க வீட்டுல நான் பிறந்ததுல இருந்தே சாய்பாபா போட்டோ இருக்கு. நான் திட்டிட்டு இருப்பேன் எல்லாரையும், மனுஷனை போய் கும்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சாய் சரித்தம் புக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த அவரோட ஹேபிட்ஸ் இருக்கும். அதுல அவர் நம்ம என்ன பண்ணணும், என்னதான் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னா, நீ என்ன பண்றியோ அதை டெடிகேட்டடா பண்ணு. நீ வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு கூட கோயிலுக்கு போகலாம், மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு கூட. ஆனா யூ லவ் டு ஈட் த பிரியாணி. அதை லவ் பண்ணி நல்லா சாப்பிட்டு அப்புறமா போ. அந்த நீ என்ன வேலை பார்க்குறியோ அதுக்கு உண்மையாரு. கர்ம யோகா வந்து யோகால ஒரு ஒரு நம்மலாம் வந்து மனுஷால் வந்து அப்புறம் குடும்ப வாழ்க்கையில இருக்கும், ஒரு வாழ்க்கையில இருக்க சுகங்கள் எல்லாம் அனுபவிக்கிற ஒரு கேட்டகரியான மனுஷங்கள்ல நம்ம தியானம் பண்றது யோகிகள் மாதிரி நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. அப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதே கர்ம யோகம்னு அதில் போட்டிருக்காங்க. உனக்குன்னு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை பிடிச்சி பண்ணு அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியம். அப்ப வந்து நான் செய்யற எல்லாமே யோகாவா மாறிடுது. அதை நான் சமையல்ல யோசிச்சிருக்கேன் ஜி. எனக்கு தோசை கூட வட்டமா சுட வராது. நான் இப்ப சசிஸ் கிச்சன் ஒரு பேஜை ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா, கொஞ்சம் சாப்பிடுறவங்க எல்லாம் ஒரு 80% நான் நிஜமாவே சொல்றேன், எனக்காக சொல்ல, நீங்க சாப்பிட்டது இல்லைன்னு. ஒரு ஒரு 80%, அதாவது என்னை எங்க வீட்டுல பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, நீயா இப்படி சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் இப்போ என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கெல்லாம் 51 dishes 101 dishes செய்யறேன். அதெல்லாம் ஒரு 4-5 மணி நேரத்துல செய்யறேன். ஆனா எல்லாமே வந்து நல்லா இருக்கு. காரணம் அந்த கர்ம யோகாங்கிற ஒரே கான்செப்ட். நீங்க சமைக்கிறவங்க, அது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு வேலைங்கிறனால சொல்ற, ஒரு துணி துவைக்கிற வேலையை கூட எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நான் சூப்பரா துணி துவைக்க போறேன், இப்ப நான் சோப் போடுறேன், இப்ப நான் அலசுறேன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு வெங்காயம் கட் பண்றேன், அதை உணர்ந்து செய்யறப்ப இந்த எண்ட் ரிசல்ட் வந்து வேற மாதிரி தான் இருக்கு. அந்த கர்ம யோகாங்கிறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அந்த வேலை மேல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த நேரத்துல எனக்கு இதுதான் செய்யணும், இதை தவிர வேற எதுவும் என்னை இன்ட்ரெஸ்டா மாத்தாது அப்படிங்கிறப்ப அந்த செயல் வந்து சிறப்பானதா அமையுது. அதை தொடர் மனநிலையில கொண்டு வர்றதுங்கிறது என்னை மாதிரி சோம்பேறிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
ஆக்சுவலி இப்ப இல்ல நீங்க ஜி, இப்போ சொல்லும்போது நான் கரெக்ட் ஒண்ணே தான். ஒண்ணு ஸோ கோட் ஜஸ்ட் பண்ண நினைச்சேன். சொல்லுங்க ஜி. இல்ல நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதுல எஸ்ஜே சூர்யா வந்து ஒண்ணுல சொல்லிருப்பாரு. உங்களுக்கு வந்து என்ன வேலை இருக்கோ, ஏன்னா நான் இப்ப என் டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே கூட இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேட்ச்ல ஆமா வந்து ஒரு 20 பேரை ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா, நான் உண்மையாவே சொல்றேன். அந்த பேட்ச் முடிச்சு ஒரு 1 மாசத்துலயோ, 1.5 மாசத்துலயோ 2 பேரும் மத்த ஃபீல்டு இப்ப சுதர்சன்லாம் அடிக்கடி பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படி இது போடுறாங்கல்ல. ஒருவேளை அந்த ஸ்கில்லுக்கான டிமாண்ட் எல்லாமே வேற மாதிரி கூட இருக்கலாம். இல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பக்காவா இருக்கலாம். இப்ப இந்த டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸ் எல்லாம் கரியர் ஸ்விட்ச் பண்றவங்க தான் நிறைய படிக்கிறாங்க. கரியர் கேப் இருக்கவங்க படிக்கிறாங்க. அவங்க டேலண்டா இருந்தா கூட அவங்களால பிளேஸ் ஆறது கஷ்டமா இருக்கு. சில கம்பெனில ஃப்ரெஷர்ஸ் டைரக்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா யாருக்கு வேலை கிடைக்குது? இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீ என்ன வேலை சினிமா மாதிரி ஒரு அன்சர்டைன் இருக்க ஃபீல்டுலயும் அவர் என்ன அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அவரோட இன்டர்வியூ. நம்ம என்ன பண்றோமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம என்ன ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோமோ, அதனால வருமானம் வரல, நம்மளை யாரும் கூப்பிடல, நமக்கான வாய்ப்புகள் வரலைன்னா கூட, இப்போ நீ ஒரு வில்லன் நடிகர் ஆகணுமா, அதுக்காக நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட டர்ன் ஒரு நாள் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிளிக் பண்ணோம்னா we will go on it. டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங்ல அந்த இல்ல எனி அதர் கோர்சஸ் படிக்கிறவங்களுமே இது ஆயிட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா இன்னைக்கு தான் ஆகணுங்கிற காலக்கெடுவை நம்ம நிர்ணயிக்க கூடாது. அந்த டைம் லைனுங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஏஜ்ங்கிறதே இட்ஸ் ஜஸ்ட் நம்பர். ஒருத்தருக்கு 40 வயசுல நடக்கிறது, ஒருத்தருக்கு 20 வயசுல நடக்குது, அது ஒருத்தருக்கு 70 வயசுல நடக்குது. அப்ப அந்த நம்பர்ஸ் அண்ட் காலத்துல கவனிக்காம எனக்கு அது நடக்கும், அது ஆகுற வரைக்கும் நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை பண்றேன், அதுக்கான மற்ற விஷயங்களையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஆனா அப்படி வர வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராவே இருக்கு. ஜென்ரலாவே சொல்றேன். அப்ப எந்த கோர்ஸ் படிக்கும்போது நான் கோர்ஸ் முடிச்சேங்க 2 மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் டச்சே இல்ல, பைத்தன்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றவங்க தான் பெரும்பான்மையான மக்கள். அவங்க அந்த வேலைக்கு போக மாட்டாங்க. அடுத்த வருஷம் இன்னொரு கோர்ஸ் என்ரோல் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யாரெல்லாம் வந்துட்டு நான் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிட்டேன், இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாக் பண்ணுது ஜி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்ல இருந்து பாத்தீங்கன்னா 2022 23 மிட்ல இருந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஹையரிங் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இடையில லாஸ்ட் இயர்ல ஒரு ஜூன் ஜூலைல எப்படிலாம் ஹையர் பண்ணாங்கன்னா எக்ஸ்பிளைன் எஸ்பிஎம் ஒரு அல்காரிதத்தை எக்ஸ்பிளைன் இது எப்படி இருக்குன்னா 2016ல வாட் இஸ் மெஷின் லேர்னிங்னு தெரிஞ்சாலே எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, வேலை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹையரிங் இடையில ஒரு 2 மாசம் இருந்தது. அது யாரெல்லாம் கிராக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த லைன்ல இருந்தாங்கல்ல அவங்கலாம் கிராக் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகணுங்கிற ஒரு கிளாரிட்டி, அந்த கிளாரிட்டிங்கிறது வராது. என்ன ஆகணுங்கிற ஒரு ஐடியா அதுல விட்டுறக்கூடாது. நமக்கு அது கிடைக்கிற வரைக்குமே நீங்க சொல்ற மாதிரிதான் ஒண்ணுமே முடியலையா, இன்னைக்கு ஒரு ஸ்டெப் ஏற முடியலையா, ஒரு ஸ்டெப் ஏறணும்னு நினைக்கவாது செய்யணும். அந்த மாதிரியாவது நம்ம அதை பண்ணிட்டே இருந்தாதே நமக்கு அது செட் ஆகும். கண்டிப்பா தட் இஸ் ட்ரூ ஜி. என்ன சொல்றது, நான் இப்போ என்ன சொல்றது அப்படின்னு மாதிரி இருக்குது. பட் எஸ், வேலை கிடைக்கிறது தட்ஸ் ஒன் பார்ட். பட் இன்னொன்று இருக்குது ஜி. நான் கோர்ஸ் எடுக்கும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறேன். நான் இப்போ எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நான் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ அப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது தெர் இஸ் நோ பிளேஸ்மெண்ட் அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை தான். தெர் இஸ் நாட் மச் பிளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. பட் இப்போது ரைட் நோ நான் யூஎஸில் வந்து இங்கே நிறைய பேரை மீட் பண்ணுறேன். லைக் நான் அப்போ கிளாஸ் படித்தேன், இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்றது தான். ஸோ இம்மீடியட் பெனிஃபிட் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த கோர்ஸில். தி ஜஸ்ட் கோர்ஸ் படித்தாங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். பட் ஏதோ ஒரு இடத்துல அது யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இப்போ நம்மளே டேட்டா சயின்ஸ் எடுக்கிறோன்னா ஓகே, இமீடியட்டாக வேலை கிடச்சா தட் இஸ் ரியலி குட், நமக்கு இமீடியட்டாக டேஞ்சபிளாக தெரியுது. பட் அப்படி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தம் இன் எனி அதர் வேன்றதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தேர் ஆல்சோ. ஸோ அது வந்து நமக்கு வீ கேனாட் ரியலி அவங்களாம் வந்து சொல்லாத வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் தான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்துட்டு நிறைய ட்ரைனர்ஸ் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கனால அவங்க சொல்லுவாங்க ஜி லைக் என்ன ஜி படிக்க மாட்றாங்க, அவங்க கிளாஸில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க, லைக் மீன்ஸ் அவங்க வந்து நான் கேட்குற கேள்விக்கு சொல்ல மாட்றாங்க, என்ன பண்ணுறது. அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க, என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவ்வளோதான். அவங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, ஏன்னா 1000 வேலை இருக்கும் எல்லாருக்குமே. வந்துட்டு இப்போ இந்த கம்யூனிட்டி நம்ம டெக்குன்ற ஒரு குறுகிய இதில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜி ஜாப்ன்றது இட் இஸ் வெரி லெஸ். ஒரு மனுஷனோட ஓவரால் இதில் இது வெரி லெஸ். பட் வேலை இல்லாதவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே நீங்கள் வந்து படிங்க, உட்காந்து படிங்கன்றது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதனால் அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் படிக்கட்டும், இல்லைன்னா விட்டுட்டோம். யூ ஷுட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தென் இட் சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆச்சு. தென் ஈ ஆல்சோ அக்செப்டட். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அதான் நடக்குது. ஏன்னா இப்போது நான் யூஎஸில் எங்கள் வீட்டு பக்கத்தில் 5 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தமிழ் பூமியில் படித்தவங்க ஆன்சைட் கிடச்சி இங்கே வந்திருக்காங்க.
ஸோ ஜஸ்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்லாம் இதுதான் படித்து வந்தார். ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல. அவங்களாம் அந்த 4 இயர்ஸ் முன்னாடி படித்தாங்க, 5 இயர்ஸ் முன்னாடி படித்தாங்க. பட் இட் ஒர்க்ஸ் சம் லாங் ரனில் அது ஒர்க் ஆகுது. இப்போ ஆக்சுவலி நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே யூஎஸில் இருக்கிறவங்களுக்குன்னு நாங்கள் ஒரு வீக்லி மீட்டப் வந்து செட் பண்ணியிருக்கோம். லைக் சாட்டர்டே ஈவினிங் மேலே நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் அது ஆன்லைனாக மாற்றினா வில் எல்லாரும் ஓவரால் இதுவும் கொண்டு வரலாம். அது வேற ஒரு ஏரியாவில் மாதிரி இந்த மாதிரி வீக்லி மீட்டப் மாதிரி வீக்லி ஒன் டாபிக் மாதிரி கிடையாது. கமிட்டடாக வந்து டூ சம்திங் அந்த கன்சிஸ்டன்சி சொல்கிறீங்களா, அதுக்கு நம்ம குரூப்பாக சேர்ந்தா இட் மைட் ஒர்க் அவுட்ன்றதுனால அந்த மாதிரி ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் எப்படின்னா தே வில் கம் அண்ட் தென் தே வில் கமிட் தெம் செல்ஃப். நான் இது பண்ணுறேன் ஜி அப்படின்றத பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் மேக் தம் அக்கௌண்டபிள். சிம்பிள். இந்த கால் வாங்க 5 minutes வாங்க, சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த வீக்கெண்ட். ஒன்றுமே பண்ணலனாலும் யூ கேன் டெல் அண்ட் கோ. ஸோ இந்த இதில் நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்தா அது ஒர்க் ஆகுது. அதுவும் நான் பார்த்தேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங் யூ கேன் ட்ரை. பிகாஸ் நம்ம தனியாக என்ன தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது இட் கிவ்ஸ் வெரி குட். குரூப் ஸ்டடிலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு. தட் மைட் ரியலி ஒர்க் அவுட். ஆக்சுவலி தேங்க்யூ. இந்த பாயிண்ட் ரொம்ப சீரியஸான பாயிண்ட். ஐ டேக் இட். இந்த குரூப்பாக சேர்ந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது இது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். நான் நிறைய நம்ம பிக் டேட்டா ஒர்க் பண்ணும்போது அதோட ரியல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கௌதம் இப்படி தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாரு. ஹிந்தியில் ஒலிம்பியாக்கு பின்னாடி ஒரு வீடு பிடிச்சி எவ்ரி சாட்டர்டே சண்டே வர வச்சு அதில் நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிச்சு. அது ரியலி இட் ஒர்க்ஸ். கண்டிப்பாக அந்த மாதிரி அதுதான் ஜி. பட் நம்ம குரூப்பில் நம்ம ஜஸ்ட்டு இதில் எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் வந்து குரூப்பில் போகும்போது நான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களே இருக்கும்போது நான் குரூப்லேயே லைக் இருக்க மாட்டேங்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த டைனமிக்ஸ் எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு பி இந்த குரூப்ன்றதால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, வெளியில் நான் வந்து அங்கே ஒரு மெம்பராக இருக்கேங்க அப்படின்னு நான் அந்த மாதிரி இதில் சேர்ந்து ஐ எம் ஜஸ்ட் கீப் ட்ரைங் திங்ஸ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் அதுதான் ஜி. அண்ட் கீப் நம்ம எவால்வ் ஆகிட்டே தான் இருப்போம். நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன சில விஷயங்கள் இப்போ எனக்கு வந்து அது மாற்றி சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதுதான் வி கீப் எவால்விங், வி கீப் ஃபைண்ட் அவுட். ஒன்லி ஒன் திங் தான், நம்ம வந்து வி ஷுட் கீப் ட்ரைங். இப்போ வந்து நீங்கள் காஃபி குடிக்க வேணாம்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு காஃபி குடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு அப்படி ஒரு 2 நாள் தள்ளி போதா அந்த இதை வந்து நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அட் சம் பாயிண்ட் இட் ஹேப்பன்ஸ். அதுதான் எனக்கு நான் பேசலாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். தெர் இஸ் அதனால் இதெல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. Yes, guys. Anybody else in the audience? Discussion is really good. We keep talking, but we want others also to talk. Anybody else wants to pitch in the topic? In the idhila Saravanan, Renuka Devi, Mahendran. சின்ன இந்த காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, இந்த ஹேபிட்ஸை வந்து விட்டுட்டு இதை வந்து நான் கம்ப்ளீட்டா விட்டேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். சார் நான் வந்து ஒரு 1 இயரா டீ காஃபிலாம் எதுவுமே குடிக்காம, அதனால காஃபிலாம் குடிக்காம குடிக்க முடியாது. ஆனா அதை வந்து எப்படி நீ வந்து நீ குடிக்காம இருந்து அதை நினைச்சிட்டே இருந்தேன்னா உன்னால இருக்க முடியாது. நீ வந்து அந்த டைம்ல வேற ஏதாச்சும் ஆக்குபைடா ஒரு வேலை பார்த்தாதான் அந்த ஹேபிட்ல இருந்து இருக்க முடியும். அப்பதான் நான் நிறைய பேர் சொன்னேன், ஹேபிட்ஸ்ல இருந்து நீங்க வந்து சாதாரண ஏன்னா எல்லாமே ஒரு ஹேபிட் தான். காலையில எந்திரிக்கிறது இப்போ ரொட்டீனா 4 o'clock எந்திரிச்சிட்டே இருக்கிறோம். ஆனா அதுக்கு வந்து அது எப்போ வந்து சேச்சுரேட் ஆகி உங்களோட பார்ட் ஆஃப் இது ஆகுதுங்கிறது தான் மேட்டர் நான் நினைக்கிறேன். நம்ம அது வந்து நீங்க ரெகுலரா எந்திரிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா நம்ம வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு பழகிருக்கோம். திடீர்னு 4:30க்கு எந்திரிச்சு ஒரு ரொட்டீன் செட் பண்றோம். 45 நாள் ஒரு ரொட்டீன் ஆகும் அப்படின்னு ஒரு இது பண்றோம், ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திருப்பி அந்த வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து அந்த நம்ம இந்த பிசிக்கல் இதோட இதெல்லாம் வந்து அது மேல ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஆனா மறுநாளே நீ அதை முடிச்சுட்டு இது பண்ணிட்டேன்னா பெரிய விஷயம். திருப்பி 2வது நாளும் போச்சுன்னா திருப்பி காலி. திருப்பி நீ வந்து அந்த 5 மாசம் எஃபர்ட்டை திருப்பியும் போட பெரிய லெவல்ல நீ வந்து எஃபர்ட் போடுற மாதிரி ஆகும். அப்படிதான் நான் பாக்குறேன் பர்சனலா இந்த ஹேபிட்ஸ்ல. Okay. True. நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்னா, ஸ்டாப் கம்ப்ளைனிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். யோகாவில் நான் பண்ணதில் இவ்வளோ நாள் எனக்குனே தெரிஞ்ச விஷயம்னா லைக் ஸ்டாப் கம்ப்ளைனிங். லைக் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட்டு அது ஒரு ஆடியபிளாக இருந்துச்சு சுந்தர் ஓரளவுக்கு. எஸ். ஸோ ஸ்டாப் கம்ப்ளைனிங் இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸசைஸாக இருந்துச்சு. இது வந்து யோகான்னா நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படி கேட்டிங்க, அப்படி லைக்
அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு யோகா தான் ஜி. ஸ்டாப் கம்ப்ளைனிங். எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு 24 ஹவர்ஸ் இருந்து பாருங்கள். அது வந்து ரொம்பவே ஜாலியான ஒரு விஷயமா இருக்குது. லைக் தட்ஸ் அ வெரி பிக் யோகாவாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் ரியலி வெரி குட். ட்ரை பண்ணி பாருங்கள். எனிபடி இந்த ஆடியன்ஸ் கிவ் இட் அ ட்ரை. இப்போ கூட இந்த மூமெண்ட் நீங்கள் இந்த மீட்டிங்கில் இருக்கீங்க, லைக் கேட்டுட்ருக்கீங்க. டோன்ட் கிரியேட் ஓகே நான் இப்படி அப்படி அப்படி எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட்டு ஓகே இந்த மீட்டிங் வந்துட்டோம், ஏதோ இருக்கோம் இருந்துருவோன்றது ஃபுல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா தென் இட் ரியலி சேஞ்சஸ். உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் த ஒன் திங். இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன். அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புக். ரொம்ப வேர்ல்டு வைடு, ஐ ஹோப் வேர்ல்டு வைடு பாப்புலரான புக்குன்னு நினைக்கிறேன். இங்கே யூஎஸில் ரொம்ப பாப்புலரான புக்கு. ஸோ அந்த புக்கை படித்து தான் எனக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஓகே ஸோ த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புக் அதை போடுறேன். பாசிபிள் வாங்கி படிங்க. எக்கார்ட் டோலேன்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். ஸோ இந்த புக்கு இதுதான் சொல்லுது, நான் சொன்னதான் சொல்லுது. பட் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கும். ஸோ கிவ் இட் அ ட்ரை ஜி. அண்ட் எஸ் ஸோ அதர்ஸ் எல்லோரும் கேட்குதா? எவ்ரிபடி இஸ் இந்த மீட்டிங் கேட்டுட்ருக்கீங்களா? யூ கேன் ஜஸ்ட் பிங் அட்லீஸ்ட் டு டெல் ஓகே கேட்டுட்ருக்கேன்னு சொல்லலாம். இல்லை இட்ஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட்ன்றது யூ கேன் ஜஸ்ட் பி இன் த கான்வர்சேஷன். பட் யா தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆப்வியஸ்லி. ரேணுகா தேவிஜி, சரவணன் ஆர் மகேந்திரன் ஜி, ஆதித்யா ஜி. ஹலோ. ஓகே, இஸ் ஏபிள் டு ஹியர். தேங்க்யூ. ஸோ இன்னொன்று இது நான் ரீசெண்டாக என்ன இது பண்ணேன்னா, லைக் நிறைய பேர் ட்ராவலில் இருக்காங்க. தேவர் ஸ்டில் தே வாண்ட் டு ஜாயின் த மீட்டிங். ஸோ தட்ஸ் ரியலி யூனோ ஒரு ஒரு ஓகே திஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அந்த மகேந்திரன்லாம் ஆஃபீஸில் இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் பீங் த ஆஃபீஸ் ஸ்டில் ஜாயினிங். தேங்க்யூ. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால தட் இஸ் ஆல்சோ யூனோ ஒன் குட் திங். எங்கே இருந்தாலும் வி வில் அட்டெண்ட் த லைவ் மீட்டிங்கிறது தட்ஸ் அ குட். ஏன்னா நீங்கள் வர்றது தட் ரியலி கிவ்ஸ் இட்ஸ் அ பார்ட்டிசிபேஷன் பை இட் செல்ஃப். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலி சாரி, நான் நிறைய இன்டரப்ட் பண்றேன், நிறைய பேசுறேனா இல்லை ஜி, அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ நீங்க நீங்கள் சொன்னீங்க தான் இல்லையா பேசவே செய்கிறீங்க நீங்களும். இல்ல அந்த பவர் ஆஃப் நவ்னு ஒரு கான்செப்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப எங்கள மாரி இப்ப எனக்கெல்லாம் வந்து எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும். உங்களுக்கு தெரியும் நம்ம புத்தக கண்காட்சியில இருந்து நான் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் கூட பண்ணுவேன். ஆமாம் ஜி. ஆங்கில புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் என்னமோ எனக்கு இயல்பா எவ்வளவு ஈவன் நான் ஐஎல்ஸ்ல என் ஸ்கோர் 8 கூட வாங்கியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் அதுக்குன்னு இங்கிலீஷ் தெரியாதுன்னா தமிழ் மீடியத்துல இருந்து வந்த பிள்ளைங்கிறதுனால அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து இன்னமும் ஆங்கிலத்துல சிந்திக்க மாட்டேன். ஆங்கில புத்தகங்கள் பெருசா அட்ராக்ட் பண்றது இல்ல. அதே மொழிபெயர்த்த புத்தகங்கள் தான் வாங்கி படிக்கிறேன். அதுல இருக்கு இந்த ஆழ்மனம் பத்தின புத்தகங்கள், சில சைக்காலஜி புக்ஸ் எல்லாம் படிப்பேன். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த பவர் ஆஃப் நவ்ங்கிற ஒரு கான்செப்ட், இதை நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ஆனா இந்த கான்செப்ட்ஸ் எங்க இருக்குன்னா 2 விஷயம். சின்ன வயசுல இருந்து இந்த ஏகாதசியில இப்ப கூட பகல் 10 நடக்குது. வீட்டுல ஏகாதசி அப்ப அந்த இது சொல்லுவாங்க, கோவிலுக்கு போனோம்னா அந்த ஆயர்கள்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. அந்த பவர் ஆஃப் நவ் வந்து அதோட பேஸ் லைன் எப்படி, அது எப்படிங்க நாங்க வந்து குறை சொல்லாம வாழ்றது. ஒருத்தவங்க வந்து காலம் மிதிச்சிட்டாங்க, இல்ல ஒருத்தவங்க வேணும்னே ஒண்ணு பண்றாங்க, குறை சொல்லாம வாழ்றதுங்கிறது இப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா, டோன்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் எனிதிங். அது வந்து ஆக்சுவலி இந்த புக் இப்ப ஆங்கில இப்ப நீ உங்களுக்கு அதுல இருந்து தெரியுது. கீதையில கூட இதை சொல்லியிருக்காங்க. கீதைனா பகவத்கீதை மட்டும் இல்ல, அதை சார்ந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. எனக்கு எங்க இருந்து சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா there is a concept. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒருத்தவனை திட்டினா கூட நீ கவலைப்படாத, அவன் உன் கர்மாவை குறைக்கிறான். அவனை பார்த்து நீ கோவப்படக்கூடாது. உன்னை எவனாவது பாராட்டினா நீ எப்படி சந்தோஷப்படுறியோ, யாராவது ஒருத்தவனை திட்டினான்னா நீ ரொம்ப சந்தோஷப்படு. அவன் உன் கர்மாவையே குறைக்கிறான். அடுத்த வருஷம் ஜென்மத்துல உனக்கு ஜென்மமே கிடையாது, உனக்கு பிறவியே கிடையாது. அவ்வளோ நல்லது அவன் உனக்கு பண்றான். இது எங்க இருந்து வரும் அப்படின்னா, பவர் ஆஃப் கிராட்டிடியூட் ரைட்டிங், ஃபீலிங் கிராட்டிடியூட். நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இல்லாதது லட்சம் இருக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒரு 5 விஷயம் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில. இந்த இன்னைக்கு நமக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருக்கு, ஒரு ட்ரெஸ் இருக்கு. நம்ம கூட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண எத்தனை பேர் ஹை ஸ்கூலுக்கு வந்தாங்க, அதுல எத்தனை பேர் காலேஜுக்கு வந்தாங்க, காலேஜ் முடிச்சவங்க எத்தனை பேர் வேலைக்கு வந்தாங்க, எத்தனை பேருக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெத்த தகப்பனுக்கு காசு கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் இருந்தது. நமக்குன்னு தேங்க் பண்றதுக்கு நிறைய யூனிக்னஸ் ஒருத்தர்கிட்டயுமே இருக்கும். நம்ம எப்ப நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி உள்ளவங்களா மாறுறோமோ அப்பயே கம்ப்ளைண்ட்ஸ் காணாம போயிடும். ஒருத்தர் நம்மள ரொம்ப மோசமான வார்த்தையில திட்டினா கூட அவன் இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிற மாதிரி பண்ணுவோம். அவன் அளவு இவ்வளவுதான், நம்ம பண்ண இந்த விஷயம் அவனை அவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கு போல, அதுக்குதான் அவன் திட்டுறான் அப்படின்னு இது வந்து ஞானி, அதாவது மாங்க் ஸ்டேட்டுக்கு போறது இல்ல. ஆனா நம்மளால இந்த கம்ப்ளைனிங் பண்ணாம இருக்க முடியும்.
ஒருத்தருக்கு நம்மள பிடிக்கலைன்னா அதுவும் இயல்புதான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துரும். அது வந்து இந்த எங்க இருந்து வளரும்னா கிராட்டிடியூட்ல இருந்து, கிராட்டிடியூட் நன்றி சொல்றதுல இருந்து. அதை ஒரு ஹேபிட்டாவே நான் அந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் பண்ண ஆரம்பிச்சப்ப அவங்க சொல்லுவாங்க, எழுதவும் சொல்லுவாங்க. எதுவுமே ஒரு ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதும்போது நல்லா புரியும்ண்டு. நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு 4 விஷயத்துக்கோ 5 விஷயத்துக்கோ டெய்லி நன்றி எழுதணும்னா அது ரொம்ப நல்லதா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்ட்ட ஒரு வேலை இருக்கு, என் வேலைக்கு ரொம்ப நன்றினா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ப்ரமோஷன்ஸ் அந்த அந்த வேலையால உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். பணம் மட்டுமே நான் சொல்ல வரல. அந்த வேலை வந்து உங்களுக்கு நிறைய புகழை தரும். உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஹேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். சின்ன விஷயம், ஒருத்தருக்கும் உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். உங்க முடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அந்த அந்த ஈவன் அந்த அது வந்து ஒரு டெட் செல்ஸால உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம உடம்புல இருக்கு, ஆனா அது உயிரற்ற ஒரு விஷயம் தான் இல்லையா? அது கூட உங்களுக்கு நல்லதா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கு எதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகணுமோ, உங்களுக்கு யாரெல்லாம் விரோதியா இருக்காங்களோ அதத்தான் பைபிள்லயும் சொல்றாங்க, குரான்லயும் சொல்றாங்க. அந்த குரான்ல ஒரு டேவே வச்சிருக்காங்களே முஸ்லிம்ஸ்ல, பகைவர்களுக்கு நன்றி, பக்ரீத்தா சம்திங் ஒரு டே. எவ்வளவு பகை, ரம்ஜான் முதல் நாளும் நம்ம வந்து எவ்வளவு பகை இருந்தா கூட நம்ம அழைச்சிட்டு சொல்லணும்ட்டு. அதை இப்ப இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருக்கு. இப்ப எங்களை மாதிரி மதம் சார்ந்து படிக்கிறவங்களுக்கும் வந்து ஆல்ஃபா மைண்ட் பவர் டெக்னிக்கா? ஜி நான் வேணா சொல்றேன். நான் ரொம்ப ரொம்ப அதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. நான் என்ன மாதிரி ஒரு வெரி பிகினர். நான் ஒண்ணுமே இல்லை ஜி. அந்த நம்ம மைண்டோட ஸ்டேட் இருக்கு இல்லையா? இப்போ நாங்க ஏஐ படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் எக்ஸ்பர்ட் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. இந்த கோர் ஏஐ தான் நான் படிச்சது மாஸ்டர்ஸ்ல. அவங்க எப்படின்னா ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி திங்க் பண்ற ஒரு மெஷினை உருவாக்கணும்னா நீங்க முதல்ல நியூரல் நெட்வொர்க் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்மளோட மூளைக்கு வந்து 3 நிலைகள் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிறது பீட்டா நிலை. இந்த நேரம் சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா? இப்ப நான் காஃபியை விடணும்னு நினைக்கிறது கான்ஷியஸ் மைண்ட்ல சொல்றேன். ஆமா, காஃபி என் உடம்புக்கு ஒத்துக்காது, அனிமியால இருக்கு, நான் காஃபி குடிக்க கூடாது. ஆனா என் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, அது ஒன்ன சொல்லாம என்னால ஒரு விஷயத்தை விடவே முடியாது. அதை எப்படி சொல்ல வைக்கிறது அப்படின்னா, அது முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதுகிட்ட சொல்லணும். அது எப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கும்னா, நம்ம தூங்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது முழிச்சுட்டு இருக்கும். அந்த ஸ்டேட்ல நம்ம மூளையில ஆல்பா ஸ்டேட் இருக்கும். அதாவது நம்ம மூளை வந்து இப்ப கூட ஒரு செகண்ட்ல 14 விஷயங்களை நம்ம மூளை வந்து ப்ராசஸ் பண்ணுமா சயின்ஸ் படியே. அந்த ஆல்பா ஸ்டேட்ல நம்ம மூளை அதாவது நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது முதல் 4 மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு நம்ம மெமரி யூனிட்டோட நம்மளோட மூளை மனசு கனெக்டே இருக்காதான். அதாவது முதல் 4 மைக்ரோ செகண்ட்ஸோ நானோ செகண்ட்ஸோ எனக்கு சொல்ல தெரியல. அந்த நேரத்துல நமக்கு எதுவுமே தெரியாதான். நமக்கு தெரிஞ்ச தமிழ் தெரியாது, நம்ம பேர் என்னன்னு கூட தெரியாது. ஆனா அதுக்குள்ள நம்ம முழிச்சுடுறோம். அந்த அந்த ஒரு பவர், அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்கு. நம்ம உடம்புலயும் மெமரி யூனிட் தனியா தான் செயல்படுது. அப்ப நம்ம நல்லா அசந்து தூங்குறோம் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஆக்சுவலி நம்ம ஆழ்ந்து தூங்குறதே கிடையாது. நம்ம கனவு நிலை வரைக்கும் கூட இன்னைக்கு நிறைய பேர் கனவே வர்றது கிடையாது. ஆமாஞ்சி, இது ஒரு லேட்டஸ்ட் சர்வே ரிப்போர்ட். இப்ப நிறைய பேர் கனவே வர்றது இல்ல. ஏன்னா அவங்க அந்த ஸ்டேஜுக்கே போறது இல்ல தூங்குறதுக்கு. போனை பார்த்துக்கிட்டே தூங்குறதுக்கு 12:15 12:45 ஆகுது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த இதுல ஸ்டேஜை மாத்தி அவங்க ஒரு 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ எந்திரிக்கும் போது அந்த தூக்கமே அவங்களுக்கு இல்ல. கனவும் இல்லாத நிலை இருக்கு பாத்தீங்களா? அதான் ஆழ்ந்த தூக்கம். அந்த காலத்துல எல்லாம் ஜாமம்னு சொல்லுவாங்கல்ல, திருடங்கள்லாம் திருட வர நேரம் வந்து நைட்டு 1 மணில இருந்து அதிகாலை 3 மணிக்குள்ளதான் திருடங்க வருவாங்களாம். ஏன்னா எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பாங்க அந்த ஜாம நேரத்துல. அப்புறம் 3:30 மணிக்கு 4 மணிக்கு மேல முழிச்சிருவாங்க. புவி வந்து தன்னோட அச்சுல இருந்து 3:45க்கு பூமி வந்து தன்னோட ரொட்டேஷனை சுத்த ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் அதை பவர் ஆஃப் மேஜிக்கல் டைம் வாங்க. வாழ்க்கையில அதை நானே அனுபவிச்சிருக்கேன் ஜி. ரொம்ப பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண வேணாங்கிறக்க. ஒரு காலத்துல எல்லாம் வந்து நான் இந்தியாவுக்கு வரும்போது ஈவன் வேலை இல்லாம வந்திருக்கேன். யூனோ த பேக்ரவுண்ட். நான் ஒரு 1.5 வருஷத்துல 14 லட்சம் ரூபாய் கடனை நான் அடைச்சிருக்கேன். என்கிட்ட எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ஆனா நான் இந்த பிராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். எனக்கு அன்னைக்கு பெரிய தேவையா இருந்ததே பணமும், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. நான் தான் நின்று ஆகணும் என் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளையா நான் நின்றுருக்கேன். அப்போ ஏன்னா அப்ப எனக்கு பேச்சுலரா இருந்தா கூட அதை நான் சமாளிச்சிருப்பேன். அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இந்த பிரச்சனை என் மாமியார் வீட்டுக்கும் போகக்கூடாது, ஃபேமிலிலயும் எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. ஆனா எங்க அப்பாவோட கடன்களை நான் அடைக்கணும். எங்க அப்பா இறந்து போயிட்டாரு சடனா. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஆனா வாய்ப்புகள் எங்க இருந்து வரும்னு தெரியாது, யார் மூலமா வரும்னு தெரியாது. அந்த 3:45க்கு எழுந்திருக்க சொல்லுவாங்க. நான் 3:45க்கு எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஒரு 4-5 நாள். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கும்ல. நானே எனக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் பண்ணா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னா அதை பண்ற நிலைமையில தான் நான் அன்னைக்கு இருந்தேன். அந்த 4 மணிக்கு எழுந்திருச்சு தூங்கி எழுந்த உடனே ஒண்ணுமே செய்ய வேணாம். நீங்க சாமி கும்பிட வேணாம், எதுவுமே செய்ய வேணாம்.
நீங்க என்னவா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை மட்டும் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. இல்லையா அது வேணும்னு கேளுங்க. எடுத்தோன்னே எல்லாம் விஷுவலைசேஷன் வந்துராது. அப்படியே நம்ம என்ன வேணா வராது. எனக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கிட்ட நம்ம சொல்லணும். நமக்கு ஹெல்ப் பண்றது நம்ம தான். நம்ம கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு, கோவில்ல எல்லாம் இல்ல. அது வந்து ஒரு உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வடிவம் தான். நம்ம கடவுள் நாம தான். உங்க கடவுள் எப்ப முழிச்சிருப்பாருன்னா ஆல்பா ஸ்டேட்ல தான் முழிச்சிருப்பாரு. அவர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. இப்போ உங்களுக்கு பர்சனாலிட்டி, இப்போ விஜய் சேதுபதி கிட்ட அவரோட பேட்டிலாம் நிறைய பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து ஒரு ஹீரோக்கான ஃபிகராவே அந்த பையன் வந்தபோது அவர் அப்படி இருக்க மாட்டாரு. பட் அவங்க ஹி பிலீவ்ட் ஹி வில் பிகம் அன் ஆக்டர். அவன் ஆக்டர்னு அவன் நம்பும் போது அவருக்கான வாய்ப்புகள் வருது. அது மாதிரி நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க தான் நீங்க பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் உங்க ஸ்டேஜ்ல கொண்டு வந்து அதை நிறுத்திடுவாரு. அந்த ஸ்டேட்டுக்கு தான் ஆல்பா ஸ்டேட்னு பேரு. நானும் அதுல ரொம்ப ரொம்ப அந்த லெவல்ல தான் இருக்கேன். ஆனா நான் 100% சொல்றேன், ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகுறா இன்னொருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா? அந்த ஆல்பா ஸ்டேட்ல நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை விட இப்ப நீங்க கிரியா யோகாலாம் சொல்றதெல்லாம் அதெல்லாம் பெரிய அது நிறைய வார்த்தைகளை கேள்விப்படுறேன். அது அட்வான்ஸ் ஸ்டேட்டா எனக்கு அது தெரியல. பட் இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். என்ன மாதிரி ஒரு பிகினர் லெவலுக்கு இதை நீங்க 3 நாள் பண்ணிட்டு 4வது நாள் நீங்களே பண்ணாம இருக்க முடியாது. உங்களோட பாடி சோல் உங்களை எழுப்பிடும். அலாரம்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஆல்பா பண்ணதுனால நான் அலாரம் வைக்கிறத விட்டு பல வருஷங்கள் ஆச்சு. காலையில 4 மணி எந்திரிக்கிறோம்னா ஐ டெல் மை செல்ஃப் காலையில 4 மணி 3:50க்கு என்னை யாரும் அடிச்சு எழுப்பிடுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா நான் சொன்னது என் சப்கான்சியஸ் மைண்டு கிட்ட. நான் உண்மையா சொன்னேன், நடக்கும். நான் மத்ததெல்லாம் இப்ப எனக்கு வேணும் வேணும் லட்சது சொல்றேன். அதெல்லாம் ஏன் நடக்க மாட்டேது? நான் இன்னும் எனக்கிட்ட தெளிவா சொல்லலன்னு அர்த்தம். நம்ம கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டோம்னா நம்ம அதை பார்க்காம சாக மாட்டோம். அது கண்டிப்பா நமக்கு நடந்துரும். அதுதான் ஜி. ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது அந்த பவர் ஆஃப் நவ் புக்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கதைகள்ல நம்மளோட இதிகாச புராணங்கள்ல இருக்கிறத அதை வேற வடிவங்கள்ல அந்த புத்தகங்கள்லயும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்றேன். அது எப்படி வரும்னா பவர் ஆஃப் நவ்ங்கிறது அந்த கிராட்டிடியூட்ல இருந்து பண்ணோம்னா நம்ம ஒருத்தரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். நன்றி சொல்ல பழகிட்டோம்னா விரோதியே நமக்கு இருக்க மாட்டாங்க. எப்போ அவனுக்கு என்ன பிடிக்காது, ஆமா அதுதான் உண்மை, இருந்துட்டு போறான், அதனால என்ன அப்படின்னு அப்ப இது மாறிடும் ஜி. தேங்க்யூ ஜி. நல்ல நியூ இயருக்கு ஒரு ரொம்ப நல்ல பேசுறேன். இதா பேசியிருக்கீங்க ஜி. எஸ், என்ன சொல்றது, எங்க டிஃப்ரெண்ட் வேஸ்ட்ல அது ஒர்க் ஆகுது. ஏன்னா நானும் இப்போ காஃபியை விடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபியை பற்றியே ஒரு 1/2 மணி நேரம் பேசி ஸோ ப்ராப்ளி இது இட்ஸ் ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ மனப்பிராந்தி ஜி, அது மனப்பிராந்தி. சொல்ற மாதிரி கரெக்ட். மனப்பிராந்தி கரெக்ட் தான், ட்ரூ. அதான் நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறது, ஐ கேன் ரிலேட். பட் எஸ், அதுதான் ஜி. அதான் நானே இப்போது நான் சொல்கிறேன், நான் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கேன்றதுனா அதுதான் எனக்கு. நான் இப்போ வீடியோ ஆரம்பிக்கும் சொன்னேன், நான் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரிலன்றது ஜஸ்ட் திஸ் தான். ஏன்னா எனக்கு இதெல்லாமே புரியுது. பட் இதெல்லாம் நான் லைக் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் மீ டு டேக் எனி ட்ரைனிங். ஓகே, இப்படி வந்து எனக்கு நான் எப்போவுமே நான் எப்படி சொல்கிறேன்னா, தமிழ் பூமியிலே ஒய் இட் ஒர்க்ஸ்ன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன். எதுக்காக இது ஒர்க் ஆகுது, லைக் எப்படி நம்ம இவ்வளோ வருஷம் பண்ணுறோன்றதை நான் வந்து பண்ணுறது தான் சொல்லிட்டு இருக்கேன். லைக் டேட்டா இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன், பிக் டேட்டா படிக்கும்போது பிக் டேட்டா படித்தா வாழ்க்கையில் முன்னேறிடலாம், வாழ்க்கையில் அது ஒன்று தான் கோல் அப்படின்னு நான் அப்போ முழுசாக நம்பினேன். அதை நான் சொன்னேன். ஸோ நான் வேறு திங்க் பண்ணிட்டு வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ சொல்லும்போது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து நவ் ஐம் இன் அ ஸ்டேட் இன் லைஃப் வேர் யோகா இஸ் ஒர்க்கிங். அது எனக்கு ஒர்க் ஆகுது. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் சம்ஹவ் ஓகே, இது இப்படி கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து யோகாவை சொல்ல முடியுமா, இல்லை நம்ம தனியாக போயிடுறதா, அதை விட்டுட்டு போயிடுறதான்றதே எனக்கு ஒரே அதான் என்னோட திங்கிங்காக இருக்குது. ஸோ லைக் ஏன்னா தமிழ் பூமி ஒரு தனி என்டிட்டி ஆயிடுச்சு. நவ் ஐ ஷுட் நாட் பி இன் தேர். நம்ம வந்துட்டு நான் வந்து யோகா பண்ணுறேன், அதை தமிழ் பூமிக்குள்ளே யோகாவை கொண்டு வர்றதா இல்லை நம்ம பிகாஸ் இட் ஒர்க்ஸ், அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஐ மீன். ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கு இட் மேக் சென்ஸ். எவ்ரிபடி இது ஏன்னா யோகா எல்லாருக்குமே தேவையாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். யோகான்றது நான் சொல்ல அந்த ஃபிசிக்கல் யோகாவே கிடையாது. இட் இஸ் ஒர்க்ஸ் இன் மல்டிபிள் லெவல். இந்த மைண்ட் லெவலில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. லைக் அதெல்லாம் தான் ஐ வாண்ட் டு அதை நான் சால்வ் பண்ணுன்றது பெரிய விஷயம். அதில் என்னோட பிகாஸ் நான் அப்படி இருந்தேன், இப்போ நான் அப்படி இல்லை. ஐ எம் நோ மோர் ஒரு டென்ஷன் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும், டீமில் ப்ராப்ளி எங்கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒய்ஃப் எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி நான் இருந்த மைண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொதி நிலை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஐம் நாட் கன்சர்ன் அபவுட் எனி திங்கிற லெவலுக்கு, அந்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கேன். பட் இன்னும் அந்த லெவல் போகல. ஸோ இதை நான் ஐ வாண்ட் டு ஷேர். திஸ் இஸ் வெரி என்ன சொல்கிறது, ஒரு நல்ல விஷயம் நமக்கு இருந்தால் ஷேர் பண்ணணுன்னு இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் அங்கே தான் தட் இஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் ஜி. ஸோ எஸ், நீங்கள் சொன்னது ரியலி இட்ஸ் ஐ ஓப்பனிங் சசிகலா ஜி. ப்ராப்ளி இந்த இயரில் இன்னைக்கு மீட்டப் வச்சதுக்கு ஐ காட்
வெரி லைக் என்ன சொல்கிறது, ஒரு என்னோட கன்ஃபியூஷனுக்கு ப்ராப்ளி ஐ காட் ஆன்சர். ப்ராப்ளி அதை நான் பண்ணி தான் ஆகணும், தமிழ் மொழியிலே பண்ணலான்னு நான் இருக்குது. ஸோ லெட் மீ திங்க் அபவுட் இட் ஜி. தேங்க்யூ ஜி, தேங்க்ஸ் சசிகலா ஜி ஃபார் யுவர் ஷேரிங். தேங்க்ஸ் ஜி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர். எஸ், எனிபடி ஜாயின் ஆஃப்டர் திஸ்? ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா ஜெயலட்சுமி ஜி ஆர் குருசாமி ஜி? லைக் நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி பேசிட்டு இருந்தோம், பட் யா இட்ஸ் ரியலி நிறைய ஒரு வித்தியாசமான இன்புட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஒன் திங் வி காட் இஸ் ரசிகலாஜி பேசின நிறைய விஷயங்கள், இட் வாஸ் ரியலி இட் ஹெல்ப்ஸ் எவ்ரிபடி. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ணலாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஜஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். Super guys, I think we are running out more time. Anybody wants to share anything? My plans for this year to be regular in my meditation, read 6 books and do 3 certification of the year. Super ji. Thank you for sharing, Sarana ji. Yeah, thanks Sasikala ji. I think that's a really good thing. Super. Power of Now படிக்கலனா படிங்க. That's one more good thing I would say. நியூ இயர் புக் படிக்கிறதுக்கு அந்த புக் வேணா யூ கேன் ஆட் இன் யுவர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ரியலி ஒன். அது தமிழ்ல இருந்தா சொல்லுங்க ஜி, நான் அதான் சொல்றேன். ஒரு ஆங்கில புத்தகத்தை படிச்சா அது என்னமோ என்னோட சோலை திருப்திப்படுத்துற மாதிரி. அது என்ன மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஆங்கிலம் புரிஞ்சா கூட அந்த தமிழ் புக்கு ஒண்ணு படிச்சா மூளை சிந்திக்குது இல்ல, அந்த திருப்தி என்ன மாதிரி ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி. அந்த ஒரு சாப்பாடு ஃபுல்லா சாப்பிட்டு அதோட டேஸ்டே நம்ம நாக்குக்கு தெரியலன்னா எவ்வளவு கொடுமையா இருக்கும் நமக்கு. அப்படி இருக்கு எனக்கு ஆங்கில புத்தகங்கள், நிஜமா சொல்றேன். நான் இன்னைக்கு கூட ஒரு சிறுகதை எழுதினேன். இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு பிரதிலில ஒரு கதை இன்னும் பப்ளிஷ் பண்ணல, நைட்டு தான் பண்ணுவேன். நான் லிங்க் அனுப்புறேன். அதாவது இந்த தூய்மை கூடங்கள் இருக்காங்களே அவங்கள பத்தி. அந்த என்னமோ தமிழ் கொடுக்குற திருப்தி எனக்கு ஆங்கிலம் கொடுக்க மாட்டேங்குது. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. இன்னர் இன்ஜினியரிங் ஒரு புக் இருக்கு, அந்த புக் படிங்க. தட் இஸ் ஆல்சோ டாக் தி சேம் திங். இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோகிராமே தமிழ்ல தான் என்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சொன்னதுனால 20ஆம் தேதி எங்க ஊர்ல வருது, போறேன் நான். சூப்பர் ஜி. அதுல உங்களுக்கு you will get most of the things. பட் யா ஆல்பா எல்லாம் ஒண்ணுதான் ஜி. அந்த புக் படிங்க, அதுவும் சேம் நீங்க ஆனா தமிழ்ல சாரி தமிழ் நீங்க தமிழ் இங்கிலீஷ்னு இல்ல, ஆனா அது ஸ்டார்ட் பண்றதுல தான் இருக்கு. சில இது நமக்கு தமிழுக்கு வராதது இருக்குது. பட் நானும் நீங்க சொன்ன மாதிரிதான், எனக்கு வந்து என் பையன் வந்து இந்த அரௌண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ்னு ஒரு புக்கு ஒண்ணு கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படின்னா, நான் அந்த புக்கை வந்து தமிழ்ல படிச்சிருக்கேன், படமா பார்த்திருக்கேன், ஆனா இங்கிலீஷ்ல படிக்கணும்னே தோணல. ஏன்னா அதை நான் எடுக்கல. அதுக்கு ஒரு எஃபர்ட் தேவைப்படுது. அந்த எஃபர்ட் தான் நமக்கு வந்து இதாகுது. நீங்க அந்த எஃபர்ட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து அதுல வந்து இது பண்ணிட்டீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ங்கிற அந்த இதை தாண்டிடும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனலான கருத்து. இல்ல ஜி, ஸ்வீடன் போன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச கிஃப்ட் பாத்தீங்கன்னா ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக் இருக்கு இல்லைங்களா. அந்த ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக், ஒரு நாங்க யூத் கம்யூனிட்டி அங்க ஹாஸ்டல்ல தான் இருந்தோம். ஒரு பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணா முதல்ல ஒரு கிஃப்ட். நான் இன்னும் படிக்கிறேன் 10 வருஷமாச்சு அந்த புக்கை என்னால படிக்க முடியல ஜி. இங்கிலீஷ்ல நாங்கள் நம்மளாவது தமிழ்நாடு இந்த இதுல இருக்கோம், நீங்க வந்து யூகே ஸ்வீடன் அங்கேயே இருந்திருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன். அதாவது இல்ல ஜி, நான் என்ன சொல்றேன்னா, இது யாராவது டிப்பு கொடுக்கறதுனா கூட எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க. எனக்குலாம் வந்து எப்படின்னா அட்மிஷன் கிடைச்சிருச்சு கவர்மெண்ட் இதுல. நான் போகிறதுக்காக ஐஎல்ஸ் எழுதணும்னு சொன்னாங்க. அப்ப இன்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாது. எங்க ஊர் திண்டுக்கல் பக்கத்துல ஐஎல்ஸ் கோச் பண்ற ட்ரெயின் பண்ற இன்ஸ்டிடியூஷன்லாம் இல்ல. ஜி நீங்க நம்ப மாட்டீங்க, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஆனா எனக்கு வசந்தாபாயின்னு என் டீச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட ஒண்டர்ஃபுல் டீச்சர்ஸ் இருக்காங்கன்ட்டு நான் லாங்குவேஜ் பேப்பர்ல தான் ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன் 10th தமிழ்ல 97 மார்க். நான் படிக்கும்போது 10th நான் தமிழ் கலைஞர் ஐயா கையில வந்து நான் எங்க அப்பா கூட்டு வந்து அவார்டு வாங்கினேன். வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்ட ஒரு தருணங்கள் அது ஒண்ணு. தமிழ். ஆனா ஆங்கிலத்துல நான் 91 மார்க். கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை. எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா நடத்தினாங்க. எனக்கு 100 அப்ப 16 மார்க்குக்கு ஒரு கிராமர் வரும் தெரியுங்களா. 8 இது கொடுப்பாங்க, ஆக்டிவ் டு பேசிவ், டைரக்ட் டு இன்டைரக்ட், காம்ப்ளெக்ஸ், அந்த 16 மார்க் எனக்கு நல்லா தெரியும். நான் 16க்கு 16 வாங்கினேன். என் பேப்பரை ஜெராக்ஸ் போட்டு வாங்கினாங்க எங்க டீச்சர். எதுக்குன்னா எங்க டீச்சர் முதல்ல அதுக்கு எப்படி நான் ஆன்சர் எழுதிருக்கேன்னு பார்த்தாங்க. அதுல எனக்கு 15 மார்க் போட்டிருந்தாலும் எங்க டீச்சர் ரீவேல்யூஷன் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கான்பிடென்ட் அவங்களுக்கு என்னோட கிராமர் மேல. அப்ப எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு இல்ல, ஐஎல்ஸ்க்கு நானே 3 வாரத்துல அப்ளை பண்ணதுல இருந்து 3 வாரம் டைம் இருக்கும். அப்ப நான் அப்ளை பண்ணி 3 வாரம் ப்ரிப்பேர் பண்ணி நான் 8 பேண்ட் 8ங்கிறது இட்ஸ் a வெரி பிக் பேண்ட் இன் ஐஎல்ஸ். அதுவும் எப்போ 2010ல
எனக்கு இல்ல ஆங்கிலம் தெரியும். உங்களுக்கு ஃபண்டமெண்டலா தெரியும், அது தெரியும். இல்ல ஏன்னா தமிழ் நல்லா தெரியுங்கிறதுனாலே இங்கிலீஷோட ஃபண்டமெண்டல் கிராமர் தெரியும், உங்களுக்கு பேசவும் தெரியும், படிக்கவும் இல்ல தெரியும், நான் எழுதவும் நான் தெரியும். நான் இப்ப நீங்க ஐஎல்ஸ்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன்னா நான் ஐ ஸ்கோர்ட் 8. ஆனா ஒரு ஆங்கில புத்தகத்துல இருந்து அந்த புத்தகத்தோட எசன்ஸ்ங்கிறது நம்மளோட சோல இது பண்ணும்ல, அது எனக்கு வர மாட்டேங்குது. யாராவது எனக்கும் இங்கிலீஷ் புக் படிக்கணும், சும்மா ஏர்போர்ட்ல இங்கிலீஷ் புக் வச்சுக்கிட்டாவது நான் உட்காரணும்னு எனக்கு உங்களுக்கு என்ன ஒரு சொல்லுவேன்னா, இருக்கு. நீங்க எனக்கு ஒரு புக்க நீங்க தமிழ்ல நீங்க இந்த இப்போ சப்போஸிங் அந்த அல்கெமிஸ்ட்ங்கிற புக்க எனக்கு நீங்க ம், தமிழ்ல படிச்சு சொல்லுங்களேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களால பண்ண ம். முடியும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ பண்ணுவேன். இங்கிலீஷ் புக் அது எனக்கு அது என்னமோ டிக்ஷனரி மோடுக்கு போயிடுறேன் நான் இங்கிலீஷ் புக் படிக்கும்போது. இதுக்கு இது அர்த்தம், ஆமா, அது அர்த்தம் ஆமா. போயிடுறேனே தவிர, அது என்ன கதை சொல்றாங்கங்கிறது இந்த சோல் உணர மாட்டேங்குது. அது தெரிய மாட்டேங்குது. இல்ல எனக்கு நீங்க சொல்ற அதே ப்ராப்ளம் எனக்கும் உண்டு. நீங்க ஏன்னா இது நான் எப்போ எனக்கு தெரிஞ்சதுனாக்க, நான் ஒரு ஸ்கூல்ல தமிழ் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன் பசங்க கிட்ட. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு எல்லாமே தமிழ்லயே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு இங்கிலீஷ் சார் கேட்கும்போது இங்கிலீஷ்க்கு உண்டான வார்த்தை, அதுக்கு உண்டான டிரான்ஸ்லேஷன் அதெல்லாமும் பண்ணிட்டு இருப்போம். ஆனா முழுக்க முழுக்க சிந்தனையோ இருக்கட்டும், யோசிக்கிறதே தமிழ்ல தான் யோசனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் படிக்கிறது, எழுதுறது எல்லாமே தமிழ்ல தான் வந்தது. இங்கிலீஷ்ல என்னால ஒரு சென்டென்ஸ இப்ப பேசுனீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியும். பட் வாக்கிய அமைப்பு இப்ப நம்ம ஒரு கட்டுரை எழுத சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, அதோட நடை வேறையா இருக்குல்ல. சிந்தனை ஒரே மாரி இருக்கும். பட் அந்த நடை வேற மாரி இருக்கிறதுனால, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி எனக்கு உங்க எனக்கும் என்னால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே அந்த ஒரு சாப்பிடுறது எப்படி நாம போய் வெளி சாப்பாட சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குதோ, அதே மாரி அந்த டேஸ்ட் இதாகாம இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த புக் ட்ரை பண்ணி பாருங்க ஜி. இது தமிழ்ல தான் இருக்கு. உயிரே அணியும் விஞ்ஞானம்ட்டு தமிழ்ல சத்குரு எழுதின புக்கு. இது ட்ரை பண்ணி ஓகே. பாருங்க. பவர் ஆஃப் நவ் இதெல்லாம் சேம் தான். எவ்ரிதிங் டாக்ஸ் அபவுட் த சேம். லைக் கண்டிப்பா. நான் இந்த வருஷம் படிக்கிறேன் ஜி. அண்ட் ஆல்சோ எஸ் நிறைய புக் இருக்கு ஆக்சுவலி. யூ டர்ன் எனிவேர் எல்லாமே ஒரே தான் பேசுதுன்றது ஐ ஜஸ்ட் நான் லைக் இங்கே பாண்டிச்சேரி போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு புக்கு சன்லிட் பாத்துன்னு ஒரு புக், அது இங்கிலீஷ் புக்கு. பட் அது 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 பார்த்தீங்க அப்படின்னா அது ரியல் லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதை அப்படியே போட்டிருப்பாங்க. எப்போல்லாம் எனக்கு என்ன டவுட் வருதோ அதை போய் திடீர்னு எடுத்து பார்ப்பேன், டக்குன்னு அதில் ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ லைக் இட் டசன்ட் மேட்டர். ஒரு எந்த புக் வேணால் படிக்கலான்ற மாதிரி இருக்கு இப்போ. லைக் அப்புறம் வேதாந்த மகரிஷியோட இது தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஜி. ஸோ சொல்லிட்டே போகலாம். இதுன்ட்டே இல்லை, எதை வேணால் படிக்கலான்றது தான் இருக்குது. ஸோ தட்ஸ் பட் அதை ஒன்றை ஃபாலோ பண்ணாலே போதும். அதுதான் இருக்குது. மல்டிபிள் இதை படிச்சதை விட ஒன்றை ஃபாலோ பண்ணாலே உருப்படியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ் இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ரியலி குட் புக். நான் ஐ வுட் ரெக்கமெண்ட். இதை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆக்சுவலி இங்கே இந்த தேங்க்ஸ் கிவிங்லாம் வரும். அப்போ என்ன பண்ணலாம்னா இட்ஸ் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஒரு நல்ல ஒரு இதுன்றதுனால இந்த புக் இந்த புக்கு பவர் ஆஃப் நவ்லாம் நான் ஒரு 10 புக் வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுப்பேன். ஸோ இட்ஸ் வே ஆஃப் தேங்கிங். லைக் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்காது. பட் எப்போ ஒரு தடவை அவங்க படிக்க வாய்ப்பு இருக்குது, ஏதோன்ற மாதிரி இருக்குன்றனால பண்ணுறது. ஸோ எஸ் ஜி. இப்போ இந்தியாவில் இருந்தால் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கும். பட் எஸ் இங்கே இருக்கும். பட் டெஃபினெட்லி தட் இஸ் மை விஷ். கண்டிப்பா படிக்கிறேன் ஜி. சூப்பர் சூப்பர் கைஸ். தேங்க்ஸ் அலாட். ஐ திங்க் வி ஸ்டார்டட் வித் லைக் ஓகே இந்த மீட்டிங் இன்னைக்கு இருக்குமா இருக்காதா, கொஞ்சம் பீப்புளாக ஜாயின் பண்ணாங்கன்னு நினச்சோம். பட் எஸ் இட்ஸ் ரியலி வெரி ரியலி குட். அண்ட் ஜஸ்ட் தேங்க்ஸ் சசிகலாஜி, பிகாஸ் நீங்கள் தான் யூ பிகம் அ ஸ்பீக்கர் பை இட்ஸ். நீங்கள் பேசினது தான் இட்ஸ் ரியலி எலவேட்டட். அண்ட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைய டாக். அண்ட் நியூ இயரில் ஃபஸ்ட்டு மீட்டப். இட்ஸ் ரியலி குட். தேங்க்ஸ் ஜி. தப்பா எடுத்துக்கலனா நான் ரயில் ஏத்தி விட வந்தவன்டா அப்படிங்கிற மாதிரி நான் கேக்குறேன். பேச வச்சிட்டீங்க. இல்லை கேட்கறது பேசுறது எல்லாம் ஒன்று தானே ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ் ஃபார் தட். சூப்பர் ஜி. தேங்க்யூ. ஸோ எஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். வில் மீட் நெக்ஸ்ட் வீக். Thank you.